இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. போற்றுவேன் உம்மை, புகழவேன், வாழ்த்துவேன் உம்மை, வணங்குவேன். போற்றுவேன் உம்மை, புகழுவேன், வாழ்த்துவேன் உம்மை, வணங்குவேன். தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. என் ஆசீர்வாத வேளையில் நீதானையா, நான் அவதியூறும் வேளையில் நீதானையா. என் ஆசீர்வாத வேளையில் நீதானையா, நான் அவதியூறும் வேளையில் நீதானையா. நிந்தனைகள் சொந்த நேரங்களில் என் சிந்தனையை ஆளும் இயேசுவே. நிந்தனைகள் சொந்த நேரங்களில் என் சிந்தனையை ஆளும் இயேசுவே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. அல்லேலூயா. ஐந்தாவது நாம் பார்க்க போகிறோம், எதை தேட வேண்டும். நம்பர் 1 என்ன சொன்னேன் நான்? யாரை தேட வேண்டும், எப்பொழுது தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும், எங்கே தேட வேண்டும். இப்போ எதை தேட வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள். அல்லேலூயா. அப்போ எதை தேடணும்? அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்ன சொல்லுங்க? தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? வாசிக்கலாம், ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியின் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இல்லை? புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை, குடிப்பில்லை. ஆனா நம்ம இப்ப குடிச்சுதான் இருக்கிறோம். அல்லேலூயா. புசிச்சுதான் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன இல்லை? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியின் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்போ 3 காரியங்கள் மிக அவசியம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக போகணும்னா. 1, நமக்குள்ள என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் என்ன இருக்கணும்? அநீதி வந்துடக்கூடாது குடும்பத்துக்குள்ள. சபையில் என்ன வரக்கூடாது? அநீதிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் வேலை ஸ்தானத்தில் என்ன பண்ணக்கூடாது? அநீதிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு நீதி இருக்குன்னா, நம்ம கிறிஸ்துவங்க இவங்க வந்து போய் பேச மாட்டாங்க, இவங்க உண்மையாக இருப்பாங்க, இவங்க உத்தமனாக இருப்பாங்க, இவங்க நேர்மையாக இருப்பாங்க, இவங்க பரியாசம் பண்ண மாட்டாங்க, இவங்க யார்கிட்ட சண்டை போட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி யாராவது உங்களுக்கு சொல்லிக்கிறாங்களா வேலை மேலே? அப்படி யாராவது சாட்சி பெற்றுக்கிற மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் வேலை ஸ்தானத்தில் என்னை இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, இந்த அம்மா வந்து ரொம்ப சாந்தம் உள்ளவர்கள், ரொம்ப ஞானம் உள்ளவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே நான் பார்க்குறேன் அப்படி சொல்லியிருக்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஏன்னா அதுதான் வந்து ஆத்மா ரட்சிக்கும் நடத்தும். அல்லேலூயா. நாங்களாம் வேலை செய்யும் போது அந்த வேலையில் விஞ்ஞானிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, டாக்டருங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் டாக்டர்கள் போய் நல்லா தேவனுடைய வார்த்தை விதைக்கிறோம். புரியுங்களா? நாடு எங்கே போகிறோம்? புரியுங்களா? தமிழ்நாட்டில் போகாத மாவட்டம் கிடையாது, இந்தியாவில் போகாத மாநிலம் கிடையாது. வெளிநாடுகளில் பல நாடுகளில் போய்ட்டு வேதத்தை விதைத்து வரும். புரியுதுங்களா? அதுக்கு என்ன காரணம்னா சாட்சி. அநீதி இருக்கவே கூடாது. அந்த அநீதி இடத்துல நம்ம நீதி உள்ளவெல்லாம் வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. நம்ம இடத்துல நீதி தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து 10 ஆத்மா என்ன செய்யும்? மனம் தரும். குடும்பத்தில் நீதி இருந்தால் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த நீதி நிமித்தம் முழு குடும்பம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. 2வது, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நீதி கடைப்பிடிக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னா நீதி இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன இருக்குது? சமாதானம் இருக்கிறது. நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இருக்கிறோமா? இல்லை சண்டை போடுற மாதிரி இருக்கிறோமா? நம்மளை பார்த்தா யார் என்ன தெரியணும்? அவங்க கண்ணில் இவங்க வந்தாவே அந்த வீடு சமாதானம் ஆகிடும். புரியுங்களா? அந்த வீட்டுக்குள்ளே வந்து இவங்க காலை வச்சா அந்த வீடு சமாதானம். புரியுங்களா? அப்படி சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு
உகந்தவன் சொல்ல முடியும். அல்லையா? நம்முடைய மூலமாக சமாதானத்தை மக்களுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா சமாதானத்தை தேடி தான் ஓடுறாங்க ஜனங்க. ஆனால் உண்மையான சமாதானம் அது இயேசுக்கிட்ட தான் இருக்குது. புரியுங்களா? அதனால தான் வேத வசனம் எல்லாம் நமக்கு என்ன உண்டாக்குது? சமாதானத்தை உண்டாக்கி தருகிறது. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். அல்லையா? சந்தோஷம்காக எல்லா ஜனங்க என்ன பண்ணுறாங்க? இங்கே அலைந்து தெரியுது. ஆனால் அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ண விதைக்கணும். மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ணணும்? இப்படி ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அது இயேசு மட்டும் தான் கொடுக்க முடியும். அல்லையா? இப்படி நம்ம செய்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். இது மூணுலேயும் எதுலேயும் இல்லை அப்படின்னா நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இல்லை. நம்ம எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தில் இருப்போம், இல்லைன்னா பிசாசின் ராஜ்யத்தில் இருப்போம். புரியுங்க? நம்ம எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோன்னு நமக்கே தெரியணுன்னா இந்த 3 காரியங்கள்: நீதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம். நேற்று நைட்டு கூட இந்த வார்த்தை கொடுத்து பேசும்போது மியான்மரில் இந்த வார்த்தை பேசும்போதே அவங்களுக்குள்ள அந்த ஆவி அலைக்கடிக்குது. இங்கேருந்து நாங்கள் ஃபோனில் தான் பேசி கொண்டுருக்கிறோம், ஆனால் அந்த ஆவி என்ன பண்ணுது? அசைவாடுது. புரியுங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, வசனத்தை பேசும்போது வசனத்துக்குள்ளே இருக்குது ஜீவன் இருக்கிறது, அதுக்குள்ளே வல்லமை இருக்கிறது, அது ஆவியாக இருக்கிறது, அந்த வசனம் சத்தியமாக இருக்கிறது. அல்லையா? அது உங்களுக்குள்ளே போய் என்ன செய்யுது? உங்களை பலப்படுத்திக்கினே இருக்கும். அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணும்? நீங்கள் தேடணும். அல்லையா? 6:33 ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது. ஆமாம், லூக்கா 17:21 சொல்கிறது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுலாம் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லையா? அப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே தான் இருக்கிறார். அதனால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளேருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். 6வது நாம் பார்க்குறோம், ஏன் தேட வேண்டும் வேதத்தை? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வேதத்தை நம்ம தேட வேண்டும்? சங்கீதம் 34:10 சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தரை உண்மையாக தேடினீங்கன்னா வேதத்தில் தான் போய் தேடணும், வேறு எங்கேயும் தேட முடியாது. அப்போ தேடும் போது ஒரு நன்மை என்ன செய்யாது? உங்கள் வாழ்க்கையில் குறையாது, எல்லாமே நிறைவாக இருக்கும். சிங்கக்குட்டிகள் அப்படின்னு போட்டுது. சிங்கனா என்ன? இல்லை, அது சொல்கிற பாருங்க, சிங்கக்குட்டிகள் என்ன பண்ணுமா? தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையை குறைப்படாது. இப்போ ஏன் ஆண்டவர் சிங்கக்குட்டின்னு எடுக்கிறார் அந்த இடத்துல? சிங்கம் என்பது சாத்தானை குறிக்கிறது. அல்லேலூயா. குட்டி என்பது இந்த ரட்சிக்கப்படாத மக்களை குறிக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் பஞ்சம் வந்துச்சுன்னா கூட அவங்க பட்டினியாக இருப்பாங்க, ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும். அப்போ நம்ம யார்? நம்ம ஆண்டவர் பேர் என்ன பேர் சொல்லுவோம்? ஆண்டவர் பேர் யூத ராஜசிங்கம். யூத ராஜசிங்கோடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பஞ்சம் வந்தாலும் குறையில்லாது இருப்போம். அந்த உலகத்தில் சுனாமி வந்தாலும் எப்படி இருப்போம்? கொரோனா வந்தாலும் எப்படி இருப்போம்? பட்டினியாக இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவங்க பிள்ளைங்களுக்கு எப்படி போஷிக்கணும்னு. அப்போ நீங்கள் உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு நாளும் குறையில்லாது இருப்பீங்க. குறை இருக்குது, நீங்கள் போய் மற்றவங்களுக்கு கடன் வாங்குறீங்க, ஒரு ரட்சிக்கப்படாதுன்னு கிட்ட போய் நீங்கள் கடன் வாங்கினீங்கனாவே அந்த ஆத்மா நீங்கள் மனம் திரும்பல என்ன பண்ண முடியாது? அதுவே கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? ரட்சிக்கப்படாதுன்னு கிட்ட என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது? அவங்கள ரட்சிப்பு நடத்த முடியுமா? அவன் சொல்லும் முதல்ல எங்கள் கடவுள் தான் பெரிய கடவுள் சொல்லணும்னு சொல்ல மாட்டானே. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டோடைய கை எப்படி இருக்குது? வாங்குற மாதிரி இருக்குதா, கொடுக்குற மாதிரி இருக்குதா? அப்போ ஆண்டோட பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? கொடுக்குறவங்க தான் இருக்கணும். நீங்கள் எப்போவுமே வாங்குறவங்க இருக்கக்கூடாது. யாராவது கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அப்போ இயேசு ஒன்றும் முழுமையாக அறியலைன்னு அர்த்தம். அரைக்குறையாக அறிஞ்சு வச்சுருக்கிறீங்க. தேவனை முழுமையாக அறிஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா நன்மைகளும் பரத்துலேருந்து ஜோதிகள் பிரதான இடத்துலேருந்து இறங்கி வந்துனே இருக்கும். நம்முடைய எல்லா நன்மைகளும் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அது ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணுற ஆண்டவர்? நம்ம ஜெபிக்கும் போது, அவர் சித்தத்தை செய்யும் போது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது எல்லா தேவைகளும் என்ன பண்ணுது? சந்திக்கப்படுகிறது. சரிங்களா? நீங்கள் உங்களுடைய வியாதி குறித்து நீங்கள் உறவினருக்கு என்ன பண்ணக்கூடாது? உங்களுடைய வியாதியை மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்படாதுங்கிட்ட போய் நான் வியாதியிலே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொன்னார்? விசுவாசிகளுக்கு என்ன சொன்னார்? வியாதிஸ்து மேலே விசுவாசிகள் போய் என்ன பண்ணுவாங்களாம்?
கை வைக்கணும். நீங்கள் எத்தனை வியாதிகள் மேலே கை வைக்கிறீங்க? அவன் மட்டும் கரங்களை உயர்த்து காட்டுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வியாதி வராது. வருமா? வராது. வைக்கலைன்னா தான் வியாதியை தோற்றிக்கும். அல்லையா? நீங்கள் வச்சு ஜெபம் பண்ண ஒரு நான் விசுவாசம் ஒரு அடையாளம் இருக்குது. விசுவாசிக்கு என்ன அடையாளம் இருக்குது? 4 அடையாளம் இருக்குது. என்னென்ன அடையாளம்? 1, நவமான பாஷைகளை பேசணும். வியாதிஸ்தன் போய் கை வைக்கணும். நீங்கள் அத்தனை பேரும் போய் என்ன பண்ணணும்? விசுவாசிகள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த விசுவாசம் என்ன பண்ணணும்? வியாதிஸ்தன் போய் கை வைக்கணும். கை வச்சு ஜெபம் பண்ணணும். பிசாசுகளை துரத்தணும். அடுத்தது நவமான பாஷைகளை பேசணும். சாவுக்கு எது குடித்தாலும் அது அவர்களை சேதம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளமாக கொடுத்துருக்கிறாரு. புரியுங்களா? அப்போ நீங்கள் அதெல்லாம் தைரியமாக செய்தால் தான் கர்த்தர் உங்களை வைத்து பெரிய பெரிய காரியத்தை செய்வார். இந்த பகுதியில் இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் இந்த வேலூரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு சிறு சிறு கூட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள விடுதலை பண்ணி கொண்டு வருவீங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறவங்களுக்கு சமாதானம் பண்ணுவீங்க, நீதியை செய்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, வியாதிஸ் மேலே கைகளை வைப்பீங்க, பிசாசுகளை துரத்துவீங்க. எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்தாச்சு. அல்லேலூயா. இனி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். யார் இருக்கிறது? இயேசுவும் இருக்கிறார். இல்லைங்களா? நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நமக்குள்ளே இருக்கிற பெரியவர். நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த சரீரத்தில் எதுவும் உங்களை தாக்காது. எப்போ வியாதி தாக்குன்னா, வியாதி குறித்து பேசும்போது வியாதி தாக்கும். புரியுங்களா? கடனை குறித்து பேசுனா கடன் உங்களை தாக்கிடும். அல்லேலூயா. நம்முடைய வாயில் நெகட்டிவான வார்த்தையை பேசினே இருங்க. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய சோர்ந்து போயிடுவீங்க. நெகட்டிவான பேசுகிறவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் முழுமையை அடையவே முடியாது. கடைசி வரைக்கும். புரியுங்களா? என்ன அடைய முடியாது? முழுமையை அடையவே முடியாது. புரியுங்களா? 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் சாட்சியாக நிற்கணும்னா பாசிட்டிவாகவே பேசணும். இயேசு பற்றியே பேசணும். புரியுங்களா? ஏன்னா இயேசுன்ற நாமத்துக்கு தான் எல்லா வியாதிகளும் வெளியே போகும். இயேசுன்ற நாமத்துக்கு தான். பிதாவே இவர்களை சுகப்படுத்தும் சொன்னால் பிதா சுகப்படுத்துவாரா? பிதாவை நோக்கி பிதாவே இவர்களை சுகப்படுத்துங்க. சுகப்படுத்துவார்? படுத்த மாட்டாரா? பிதா இயேசு அனுப்பி தான் சுகப்படுத்தணும் அவர். அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு தான் இயேசு தான் எல்லாமே. பிதா ஆவியானவர் என்ன செய்ய? உணர்த்துவார். உனக்கு ஆவி என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். இதுக்குள்ளே இந்த பாவம் இருக்குது, இவங்க இந்த தப்பான வழியில் நடக்கிறாங்க, அதை குறித்து ஜாக்கிரதையார், அதுக்காக சோமன்னுவார். அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் சுட்டி காட்டுவார் எல்லாத்தையும். ஆனால் இயேசு தான் எல்லா வேலையும் செய்கிறவர். அல்லேலூயா. அப்போ இயேசு பாவத்தை என்ன பண்ணார்? பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். புரியுங்களா? அப்போ பாவத்தை அழிச்சார் இல்லையா இயேசு? இப்போ பாவம் பிசாசுக்கிட்ட இருக்கா இல்லையா? பிசாசுக்கிட்ட பாவம் இருக்குதா இல்லைங்க ஐயா? இருக்குது. எப்படி தெரியுது உங்களுக்கு இருக்குதுன்னு? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கள யாரு? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாருங்க, ஆதி முதல் அவன் என்ன பண்றான்? ஏந்த தோட்டத்துல பாவம் செய்கிறவனா இருந்தான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப பிசாசின் கிரியைனா என்ன? அவன் பாவம் செய்யறது. பிசாசின் கிரியைனா என்ன? நீதியா பாவமா? பாவம். அப்ப பிசாசனுடைய பாவங்களை இயேசு என்ன பண்றாரு? அழிக்கும்படி எங்க வெளிப்பட்டாரு? தேவனுடைய குமாரன் எங்க வெளிப்பட்டாரு? சிலுவையில. இப்ப பிசாசின் பாவங்களை ஆண்டவர் அழிச்சிட்டாரா இல்லை வச்சுட்டு போயிருக்கிறாரா? அவங்க கிட்ட குத்துட்டு போய்க்கிறாரா? அழிச்சிட்டாரு. என்னமா இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? இல்லை அழிச்சிட்டாரா இல்லை நம்மக்கிட்ட நீங்கள் அடிக்கணும்னு நம்மக்கிட்ட குத்துட்டு போயிட்டாரா? அழிச்சிட்டானே. இப்போ பிசாசு பாவம் இருக்கா இல்லையா? இப்போ அழிச்சிட்டான்னு சொல்கிறீங்க. அடிக்காது கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டாரான்றேன். அழிக்கணும்னா நான் அழிப்புக்கு என்ன பேருமா சொல்லுவோம்? அழிவு அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? அது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அழிவு எப்படி பார்ப்பீங்க? இப்போ என்கிட்ட ஒரு 100 முட்டை இருக்குது, கோழி முட்டை. இந்த முட்டையை நான் தலைமையில் வச்சுன்னுக்கிறேன். இது வாங்கி ஏசு டக்குன்னு தலையில் போட்டார். 100 முட்டையை உடஞ்சிச்சு. இது அழிஞ்சிச்சா அப்படியே இருக்குதா? அப்போ பிசாசுக்கிட்ட இருக்கிற அத்தனை பாவத்தை பிடிக்கிட்டாரா இல்லையா? அப்போ பிசாசுக்கிட்ட பாவம் இருக்கா இல்லையா? பிசாசனுடைய கிரியைகள். கிரியைனா என்ன? பிசாசனா என்ன? கிரியை என்பது சப்ஜெக்ட். புரியுதுங்களா? கிரியன்றது சப்ஜெக்ட், பிசாசு என்பது கேரக்டர். புரியுங்களா? இங்கே என்ன சொல்கிறேன்? கிரியை நான் அழிச்சிட்டேன். பிசாசின் கிரியை என்ன பண்ணிட்டேன்?
அழிச்சிட்டேன். இப்போ பிசாசு அடுத்தது பிசாசு அழிச்சார் இல்லையா? கிரியை அழிச்சிட்டாரு. பிசாசு இருக்கிறானே இப்போ இல்லையா? பிசாசு இருக்கிறான் இல்லையாம்மா? இருக்கிறான். எப்படி தெரியுது? வாசிக்கலாம். எப்படி 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிசாசை ஆண்டவர் அழிச்சாரே இல்லையா பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக்கினார். மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிற பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இப்ப பிசாசை சிலுவையில் அழிக்க வந்தாரா வரலையா? வந்தார். இங்க அழிச்சாரே இல்லையா? அழிச்சிட்டாரு. இங்கே பிசாசு அடிக்கிறார், அங்கே பிசாசு கிரியில் அடிக்கிறாரு. இங்கே பவுல் எழுதுறாரு பிசாசை அடிக்க இங்கே வந்தார். வாசிங்க அந்த வசனத்தை. பிசாசை ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை. பிசாசுன்றது கேரக்டர், ஒரு ஆள் தத்துவம், ஒரு முழு சரீரத்தை என்ன பண்றாரு? சிலுவையில் அழிக்கும்படிக்கு என்ன பண்ணாரு? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்போ அவர் பிசாசு அழிச்சாரு இல்லையா? அழிச்சிட்டார். கிரியை அழிச்சாரு இல்லையா? இப்போ என்னதான் இருக்குது பேலன்ஸ்? லூக்கா 24:39 வாசிங்க. என்ன பேலன்ஸ் இதுன்னு பாருங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாக்குறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. அப்போ ஒரு ஆவிக்கு என்ன இருக்காது? கைகள் இருக்காது, கால்கள் இருக்காது, அப்புறம் எலும்புகள் இருக்காது. எலும்புகள் இருக்காது. அப்போ எலும்பும் இல்லை, கையும் இல்லை, காலும் இல்லை. அப்போ ஆவி எப்படி இருக்கு? பிசாசு எப்படி இருக்குமா? இப்போ எனக்கு கையே இல்லை, கால் இல்லை, எதுவும் இல்லை, நான் அப்படியே வந்து நிற்கிறேன்னு நீங்கள் எனக்கு கண்டுபிடிக்க முடியுமா? ஆவிக்கு எதுவுமே இல்லை. இப்போ ஆவிக்கு என்ன இல்லை? கையும் இல்லை, காலும் இல்லை, எலும்பு. ஒரு ஆவி தனியாக போய் என்ன பண்ணுவோம்? யாரையும் பாவம் செய்வாது. என்னது பாவம் செய்யுமா? ஆவி போய் அதுங்கண்ணா என்னம்மா ஆவி போய் பாவம் செய்யுமா? இப்போ நான் ஒரு செத்துட்டாங்க ஒரு ஐயா, அந்த அம்மா அந்த ஆவி வந்து நிற்குது, அவர் போய் யாராவது பாவம் செய்ய முடியுமா? அப்போ பிசாசு வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு சரியத்தை தேடினே இருக்கும். சபையில் வந்து யார் வந்து போய் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓ, என்னுடைய குணம் உள்ள இங்கே உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆவி என்ன பண்ணுது? அது உள்ள போய் அந்த போய் பேசுகிற மனுஷனோட போய் உள்ளே போயிடும். உங்களுக்கு தெரியாது. 18 வருஷம் நான் என்ன பண்ணேன், இதில் ஒரு இடத்துக்கு நாங்கள் போகும்போது ஊழியத்தில், புரியுங்களா? அந்த இடத்துல அந்த அம்மா 18 வருஷம் வெள்ளை ட்ரெஸ் போட்டு முன்னாடி உட்காந்துருந்தாங்க. நீங்கள் என்னம்மா பைபிள் படிக்காத, பைபிள் படிக்க சொல்ல வசனம் பண்ணலாம், நீங்கள் எடுக்கவே இல்லை. நான் இவ்வளோ சொல்லுங்க, இவ்வளோ கத்தி வசனம் சொல்கிறேன். நீங்கள் அப்போ தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி எனக்கு பைபிள் படிக்க தெரியாது அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? பைபிள் படிக்க தெரியாது. அப்போ நம்ம மேடையில் நின்றுக்கிறேன். சார் என்ன தான் தெரியுமா அப்படின்னு, பைபிளில் திறந்து பார்க்க முடியுமா கண்ணால் அப்படின்னு. அப்போது மத்திய ஒரு வசனத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை நீ கண்ணால் பாருமா அப்படின்னு. இப்போ அந்த அம்மா கண்ணால் பார்த்தாங்க. உடனே பைபிளை போட்டுட்டு அப்படியே அவங்க என்ன பண்ணாங்கன்னா கீழே விழுந்து ஒரு சர்ப்பமாக எழுந்து ஆடினாங்க. சர்ச்சுக்குள்ளே சண்டேயில் 18 வருஷம் அவங்க எத்தனை எங்கே வராங்க? சர்ச்சில் தான் உட்காந்துக்கிறாங்க முன்னாடி. இப்போ உங்களுக்குள்ளே எத்தனை பேருக்கு ஆவி இருக்குன்னு ஒரு 20 ஜபத்தை போட்டு நம்ம ஜோம் பண்ணோம்னா எல்லாருக்குள்ளே அந்த ஆவி வெளியே வரும். ஏன்னா ஒரு சுபாவம் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சுபாவத்தை நீங்கள் ஏன் வச்சுருக்கிறீங்கன்னு. ஏன் விட முடியலன்னா அதுக்கு வசனம் உள்ளே போய் நம்மளை அறுத்து எடுக்கக்கூடிய வசனம் தெரியாதனால. இப்போ பாருங்கள், பிசாசுக்கிட்ட பாவம் இருக்குதுன்னா இருக்குதுன்றீங்க. நைட்டு வரைக்கும் அவன் ஒரு பணக்காரன் தான் வந்தேன். இந்த வேலூரில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார். அவர் நைட்டு வர அவர் கோட்டீஸ்வர். நைட்டு 1 மணிக்கு வந்து ஒரு திருடன் வந்து திருடுறான். அவனுடைய கோட்டீஸ்வரனுடைய பணத்தை என்ன பண்ணிடுறான்? எல்லாத்தையும் நில்லாக்கிடுறான். புரியுங்க? நில்லான பிறகு காலையில் அவன் தெருவில் வரும்போது அவனை தெருவார் என்ன சொல்லுவாங்க? தெருவில் உள்ளவங்களா? நைட்டு அவன் பணக்காரன் இருந்தான். 1 மணிக்கு திருடு போயிடுச்சு, யாருக்கும் அவன் சொல்லலை. இப்போது அவன் வந்து தெருவில் வரும்போது, அந்த ஸ்ட்ரீட்டில் வரும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களாம் என்ன பேசுவாங்க? இப்போ அவன் திருடு போனது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், இது யாருக்கும் தெரியாது. திருடு போனது யாருக்கு தெரியும்? அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ தெருவில் வந்தால் என்ன சொல்லுவாங்க உலகத்தில்? பணக்காரன் தானே சொல்லுவாங்களா? ஏன் அவன் பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்களா? ஏன் பணக்காரன்னு சொல்கிறாங்க? அந்த திருடுன்னு போனது யாருதுன்னு அவன் சொல்லலை யாருக்கும்.
புரியுங்களா? அது மாதிரி வேதத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் சிலுவில்னு வேதத்தில் எழுதுனது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் பிசாசுகிட்ட பாவம் இருக்குன்றாங்க, ஒருத்தர் பிசாசு இருக்குதுன்றான், ஒருத்தன் என்ன பண்ண அவன் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுறான்றான். சொல்கிறாங்களே இல்லையா? நம்ம அதுக்கு என்னென்ன வேதத்தை என்ன பண்ணல, சரியா தேடலை. பிதா என்ன சொன்னார்? வேத வாக்கியங்களை தேடி வாசி சொன்னார். பிதா சொன்னதுக்கு கீழ்ப்படியில் தேடியும் வாசிக்கிறது இல்லை. பிதா சொன்னார் அவர் எங்கேயோ இருக்கிறாரு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு யாரும் தேடியதில்லை. முழு வேதத்தை ஒருத்தர் தேடினா பிசாசு யாருன்னு தெரிஞ்சிடும். புரியுங்களா? முழு வேதத்தை இது வரைக்கும் எத்தனை பேர் தேடி படிச்சிருக்கிறாங்க? நிறைய பேர் பைபிள் படிக்கிறோம். யார் படிக்கலை? பைபிள் எல்லாமே படிக்கிறோம். அப்போ படிப்பு என்ன செய்யும்? பைபிளை படித்தா என்னம்மா நடக்கும்? பைபிள் என்ன சொல்லுது? அதிக படிப்பு. அப்போ யார் அதிகமாக பைபிள் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு உடல் எப்படி இருக்கும்? எப்பவும் பலவீனமாக இருப்பாங்க. ஏன்னா பைபிள் படிக்கிற புத்தகம் கிடையாது. பைபிள் படிக்கிற புத்தகமா சொல்லுங்கள். அது வந்து இந்த பைபிளின் நிகர் எந்த புத்தகமே இந்த உலகத்தில் பைபிளுக்கு நிகர் எதனா புத்தகம் இருக்குதா? அப்போது உங்கள்கிட்ட ஆரியத்தில் எந்த புத்தகம் கொடுத்தாலும் அந்த புத்தகம் பைபிளுக்காலும் பெருசாக இருந்தால் தான் படிக்கணும். என்ன செய்யணும்? அவர் எழுதின புத்தகம் பைபிளுக்காண்டி எப்படி இருக்கணும்? உயர்ந்ததாக இருந்தால் படிக்கலாம். புரியுங்களா? அந்த பைபிளுக்கு கீழே இருக்குது அது. அப்போ எந்த புத்தகத்தை நான் படிப்போம்? அப்போ பைபிளில் தான் எல்லாமே இருக்குது. படிக்கிறதுக்கு ஆவியான உணுக்களை தேடுவதுக்கு, தியானிப்பதுக்கு, ஆராய்வதுக்கு ஆவியான உணுக்களை இருந்தால் தான் நடத்துவார். நீங்கள் ஆவியில் அனலாக இருந்தால் தான் பைபிளை தொடர்ந்து படிக்க முடியும், தேட முடியும், தியானிக்க முடியாது. ஆவியானவர் உனக்குள்ளே இல்லை, அனல் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பைபிளை தேடுவதும் ஆராய்வு தியானிப்பதில் விட்டுருவீங்க. அதை வந்து உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஏன் அப்படின்னா ஆவியான உள்ளே இல்லை. ஏன் இல்லைன்னா நீங்கள் அடிக்கடி தப்பு பண்ணிக்கினே இருக்கும்போது ஆவியன் என்ன பண்ணுவார்? கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துனே இருந்தால் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? வீட்டிலே இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஏன் பேசலை? அதேமாதிரி ஆவியன் உனக்குள்ளே இருக்கும்போது உனக்கு ஆவியன் சொல்லுவார், வேதத்தை அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணு. நீங்கள் தூங்கி நிற்பீங்க. மறுநாள் சொல்கிறாரு ஆவியன் எழுந்து ஜெபம் பண்ணு. 3 நாள் சொல்லுவார், 4 நாள் சொல்லுவார், 5 நாள் சொல்லுவார். அப்புறம் என்ன சொல்லுவார்? அவர் அமைதியாகிடுவார். அது பிறகு உங்களுடைய பிசாசு உள்ளே வருவான். வருவானு வரமாட்டானே? வந்து எல்லா வேலையும் அவன் செய்வான். புரியுங்களா? ஏன்னா அவருக்கு கீழ்ப்படியலை. சவுல் ராஜா கிட்ட ஆவியன் சொல்லினே இருந்தார், போய் அமைதியாக எல்லாம் என்ன பண்ணிவிடு, எல்லாம் சாவடினார். அவர் என்ன பண்ணார்? சொத்தையாக இருக்கிறது ஒன்றுக்கு உதவாதெல்லாம் அழிச்சிட்டாரு, நல்லதான் எடுத்துகிட்டு வந்துட்டார். உடனே ஆவியன் என்ன பண்ணிட்டார்? ஆவியன் என்ன பண்ணார்? அவர்கிட்ட வெளியே வந்துட்டார். அது மாதிரி நம்ம செய்திருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவியன் என்ன பண்ண முடியாது? நம்மளை வழி நடத்த முடியாது. நம்மளை பரலோகம் கொண்டு போகிறதுக்கு ஆவியன் வந்தார் பாருங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தான் மீது சபைக்கு நீ கீழ்ப்படின்னு அர்த்தம். ஆவியன் உனக்குள்ளே இல்லை அப்படின்னா நீ எவ்வளோ நாள் சபையில் உட்காந்துதான் வரிகளை போக முடியாது. புரியுங்களா? ஏன்னா ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஆவியினாலும் ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும், அக்னினாலும் ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். அப்போ 3மே எடுக்காது உட்காந்து என்னாவும்? புரியுங்களா? அப்போ பிசாசு ஒருத்தர் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? அதாவது உபத்திர காலம், மகா உபத்திரம் தான் முழு டேக் ஓவர் பண்ணுவான் அவன். அது வரைக்கும் பூமியில் என்ன பண்ண முடியாது? கிருபையின் காலத்தில் அவனால் என்ன பண்ண முடியாது? யாரையும் அடிக்க முடியாது, யாரையாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இடம் கொடுத்தா அவன் என்ன செய்வான்? ஏசு என்ன சொன்ன? பிசாசுக்கு. அப்போ நமக்கு நல்லா தெரியும் எப்போ இடம் கொடுக்குறோம். ஒரு விசுவாசி பிசாசுக்கு எப்போ இடம் கொடுப்போம்? ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் போது நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஃபோன் வச்சுன்னு பேசினுக்கிறீங்க. அப்போ இடம் கிடச்சிச்சா இல்லையா பிசாசுக்கு? நீங்கள் ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் பேசும்போது நம்முடைய வேலை பெருசு நம்ம நினச்சி பேசணும்னா, புரியுதுங்களா? அந்த ஃபோன் தான் பெருசு, நான் வெளியே போய் 2 நிமிஷம் பேசிட்டு வரேன்னா அப்போ ஆண்டவர் பெரியவரா ஃபோன் பெரியவரா? அப்போது அந்த இடத்துல ஆவியை என்ன பண்ணுவார்? உன்னை விட்டு விலகுவார். உனக்கே தெரியாது. உன்னை விட்டு ஆவியான பிசாசு தந்திரம் உள்ளவன். நீ பைபிளை கொண்டு வருவேன், ஆனால் நோட்ஸ் கொண்டு போவாத. பைபிளை நீ கொண்டு வருவ ஆலயத்துக்கு, ஆனால் என்ன பண்ணுவேன்? கூடவே நோட்ஸ் கொண்டு போவாத, நோட்ஸில் எழுதாத, சும்மா உட்காந்து கேளு. இப்போ மெசேஜ் கொடுக்குறாங்களே வாரத்தில் ஒரு நாள், அந்த மெசேஜ் நீங்கள் நோட்டில் என்ன பண்ணணும்? எழுதணும். எதுக்கு எழுதுகிறோம்? 3 காரியத்துக்காக எழுதுகிறோம். எத்தனை காரியம்? அந்த சண்டே கொடுக்குற மெசேஜை 3 காரியத்துக்காக எழுதுகிறோம். நம்பர் 1 எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு அந்த வசனம் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் குடும்ப ஜபத்தில் 7 நாள் வச்சு ஜபிக்கணும். எத்தனை நாள்? இப்போ 7 நாள் வீட்டில் போய் அந்த புத்தகத்தை வச்சு என்னோட ஆண்டவர் என்ன பேசினார்? பேசணும், பேசக்கூடாது. ஒரு சபையில் வந்து ஒரு 20 வசனம் கொடுத்துருக்குறார் சண்டே. அந்த 20 வசனத்தை கொண்டு போய் வீட்டில் என்ன பண்ணியிருக்கணும்?
நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், சம்பாஷணை பண்ணி இதில் என்னதான் பேசினார் என்னோட கூட அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா, அந்த வசனத்தை வச்சு அபியாசம் பண்ணினே இருந்தீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு விடுதலை ஆக்கிடும். அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அதுக்கு இப்போ 52 வாரம் நீங்கள் கேட்குறீங்க மெசேஜ், இது ஒரு நல்ல டைரி போட்டு எழுதி உங்களுடைய அலுமாரியில் வச்சிங்கன்னா பின்னாடி வர சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது ஒரு 20 வருஷம் நீங்கள் சர்ச்சை வரணும், 20 டைரி இருக்கும் வீட்டில். அப்போ பின்னாடி வர சந்ததி என்ன சொல்லும்? உங்கள் பேத்தி என்ன சொல்லும்? எங்கள் ஆயா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 25 வருஷம் சர்ச்சை பண்ண அந்த குழந்தை அது பின்பற்றுது. நீங்கள் ஒரு என்ன பண்ணியிருக்க பிள்ளைக்கு ஒரு பொக்கிஷம் சேர்த்து வச்சுட்டு போய்க்கிறீங்க. மூணாவது, நீங்கள் சொன்ன வசனத்தை கொண்டு போய் மற்றவங்க என்ன பண்ண போகிறீங்க? சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? நீ சொல்லும் போது ஆத்மா ஆதாயப்படுத்துறீங்க. உங்கள் சபையில் கொடுக்குற மெசேஜே உனக்கு போதுமானது. புரியுதுங்களா? அது எதுவுமே நம்ம நோட் பண்ண வரோம், சண்டே வரோம், மண்டே மறந்துடுறோம். இன்றைக்கி கேட்குற மெசேஜ் நாளைக்கு கேட்டால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு என்ன, இந்த வசனத்தை காட்டிலும் பெரிய பெரிய வேலை இருக்குது. அந்த வேலையை பார்க்கறனால எல்லாம் போயிடுது வசனம் நம்மளை விட்டு. இப்படி வாழ்க்கையில் இப்படியே நம்மளுடைய பிசாசு என்ன பண்ணுறான், தந்திரமாக அந்த வேலையை செய்கிறான். புரியுங்களா? எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? ஆவியான உள்ளந்தால் தான் தெரியும். புரியுங்களா? எது மேன்மையானது எது மேன்மை இல்லாதது. இப்போ பிசாசுனுடைய தலையை நசுக்கினார், பிசாசின் கிரியிலும் அழிச்சார், ரெண்டுமே அழிச்சிட்டாரு. இப்போ அவங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு ஆவி இருக்குது. இப்போ இந்த ஆவி எப்படி வேலை செய்யுது? இந்த ஆவி எப்படி வேலை செய்யுதுன்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில், பாவிகள் வழியில், பரியாசக்காரர். அப்போது நீங்கள் சபையை விட்டு வெளியே போன பிறகு இந்த 3 பேர்கிட்ட யாருன்னா நீ சந்திப்பீங்க. 3 பேர்கிட்ட கொரோனா இருக்குதுன்னு வச்சுக்கோ, 3 பேர் சந்தித்தானே வரும். இந்த துன்மார்க்கிட்ட கொரோனா இருக்குது, பாவிக்கிட்டையும் கொரோனா இருக்குது, அப்புறம் பரியாசக்கிட்ட கொரோனா இருக்குது. நீ போய் அவங்ககிட்ட போய் அடிக்கடி போயிட்டு வந்தால் என்ன இருக்கும்? அதை தொத்தின்னு சர்ச்சைக்கு வருவேன். இப்போ உங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா, துன்மார்க்குன்னு ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகள் வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரன். இப்போ துன்மார்க்கன் யார்? துன்மார்க்கன் யாருன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. என்னது? அந்தி கிறிஸ்துவன் ஆவி. பாவி யார்? வலு சர்பத்தின் ஆவி. பரியாசக்காரன் யார்? கள்ளத்திருசன் ஆவி. இவன் என்ன பண்ணுவானா, இந்த 3 பேர்கிட்ட இருப்பான். நீங்கள் தெரியாது போய் அவங்ககிட்ட உட்காந்து நாளெல்லாம் உட்காந்து பேசுவீங்க. என்ன செய்வீங்க? இப்போ அவனுடைய அந்த ஆவி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஆகாதா? இதே மாதிரி ஆண்டவன் சொன்னார், 2ஆம் வசனம் சொல்கிறாரு, இரவும் பகலும் வேதத்தில் என்ன பண்ணு, அந்த வசனத்தை விட்டுருவோம் இரவும் பகலாம். ஆனால் இந்த 3 பேர்கிட்ட உட்காந்துனே வருவோம். சரிங்களா? இப்போ கொரோனா ஒருத்தருக்கு வருதுன்னா அவங்ககிட்ட போய் உட்காந்து என்ன நடக்கும்? கொரோனா வந்தால் என்ன நடக்கும்? சரீரத்தில் என்னம்மா நடக்கும்? ஒரு லங்ஸு தான் போவோம், ஒரு நுரையில் தான் போவோம். புரியுங்களா? ஒரு நுரையில் கெட்டுடுமா கெடாதா? கெடும். ஆனால் ஒரு பாவிக்கிட்ட உட்காந்தா முழு ஆத்துமா கெட்டுரும். பாவி பெரியவினா கொரோனா வச்சுருக்கிற பெரியவினா. ஒரு கொரோனா அவங்ககிட்ட போனால் லங்ஸு தான் கெடும், ஆனால் ஒரு பாவிக்கிட்ட வந்தால் முழு சரியும் கெட்டுரும். அப்போ ஆன சொன்ன பாவிகள் வழியிலே நில்லாமல் பரியாச உட்கரத்தில். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க இந்த 3 இடத்துல நீ இல்லாததாவே ஆட்டோமேட்டிக் நீ பரிசுத்தமாக வாழ முடியும். இந்த இடத்துல தான் அந்த ஆவி என்ன பண்ணுது, நமக்குள்ளே நுழையிறான். சரிங்களா? நுழையிறா இல்லைங்களா? இப்போ பாவத்தை எப்படி தொத்தின்னு வரோம். இப்போ பாவம் வந்து பிசாசுக்கிட்ட இல்லை, பிசாசு ஆகிச்சிட்டார். இப்போ பாவம் யார்கிட்ட வச்சுட்டு போய்க்கிறான்? இல்லைம்மா, துன்மார்க்க கிட்ட வச்சு போய்க்கிறான். ரட்சிக்கப்படாத கிட்ட பாவம் இருக்குது, துன்மார்க்க கிட்ட இருக்குது, பாவி கிட்ட இருக்குது, பரியாசம் கிட்ட இருக்குது. ஆனால் உன்னுடைய ஐக்கியம் யார்கிட்ட இருக்கணும்? நீ தேவனோடு இருக்கணும், சபையோடு இருக்கணும், மேய்ப்பினோடு இருக்கணும், சபை மக்களோடு இருக்கணும். இதான் இருந்தால் நீ தப்பிக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை யார்கிட்ட இருக்குது? 6 நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கு, 6 நாள் உன்னுடைய வாழ்க்கை யார்கிட்ட வைக்கிற? இவங்ககிட்ட நீ உன்னுடைய வாழ்க்கை வச்சின்னா, துன்மார்க்கிட்ட, பாவிக்கிட்ட, பரியாசக்கிட்ட உட்காந்துருந்தனா உன் வாழ்க்கைனா ஆகிடும், பாயாஞ்சு போயிடும். நீ நல்லா வளர்ந்து சத்தியத்தில் 100 மடங்கு நல்லா நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு இருந்தால் துன்மார்க்கனே ரட்சிப்பலை நடத்துவேன். புரியுங்களா? உன்னால் அந்த அளவுக்கு பலன் இல்லை, நீயே பலவீனமாக இருக்கிற. அவங்ககிட்ட போய் உட்காந்தானாவும் அவனுடைய பலவீனத்தை எடுத்துன்னு வந்துடுற. அப்போ பிசாசுக்கிட்ட அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஊதனா போயிடுவான். ஏசு நாமத்தை சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு ஏசு நாமத்தை வேற என்ன சொல்ல முடியுமா? ஏசு நாமத்தினாலே நீ என்ன பண்ணு, இந்த சரீரத்தை விட்டு வெளியே போனால் அது என்ன பண்ணும்? போ. அப்போது ஒரு விசுவாசிக்கிட்ட சொல்லிட்டாரு, ஏசு நாமத்தினாலே பிசாசு என்ன பண்ணிவிடுங்க, துரத்துறீங்க. இப்போ நம்ம சபையில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 1000 பேர் இந்த ஏரியாவில் இருக்கிற ஆவிங்களாம் துரத்துனா, கொலை ஆவியை 10 பேர் துரத்துறீங்க, விபச்சார ஆவின்னு துரத்துங்க. அப்போ இந்த ஊரில் விபச்சாரமாக இருக்காதா? 100 பேர் ஏன் சேர்ந்து ஜாம் பண்ணிங்கன்னா டெய்லி விபச்சாரத்தின் ஆவி 7 ஊர் விட்டு வெளியே போவாதா? போயிடும். ஏன் போகிறதில்ல? யாரும்
ஜெபிக்கிறது இல்லை. அதனால் எல்லா ஆவியும் என்ன பண்ணுது வந்து அப்படி வந்து அப்புறம் சபைக்குள்ளேயே வந்துடுது. அல்லையா? அப்புறம் பார்த்தா சபைக்குள்ளேயே இந்த கேஸ் வருது. அப்போ ஆவிகளை துரத்த தான் சொன்னார் ஆண்டவர். ஆவிகளை கட்ட முடியாது. ஏன் சொல்லுவது? கால் இல்லை, கை இல்லை, அது எங்கே உட்காராது, சீட்டே இல்லை. அதாவது மாடுக்கு தோலை உரிச்சிட்டா மாடு எப்படி இருக்கும்? ஒரு மாட்டுக்கு தோலை உரிச்சா எப்படிமா இருக்கும்? உயிரோடு இருக்கிற மாட்டுக்கு தோல் உரிச்சா அது என்ன செய்யும்? தண்ணி குடிக்குமா? போய் படுத்து தூங்குமா? இல்லை எரிதேன்னு ஓடுமா? துடிக்கும். அதுமாரி ஆண்டவர் தோலை உரிச்சு இருக்கிறாரு. என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன பண்ணார்? பிசாசனுடைய அதை நான் உரிந்து கொண்டேன். என்ன சொன்னார்? சிலுவையில் போய் என்ன பண்ணாரா? இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவனை என்ன தோலை என்ன பண்ணிட்டாரா? உரிந்து கொண்டேன், அவனை நிர்வாணம் ஆக்கிட்டேன் அப்படின்றாரு. இனிமேல் நீங்கள் என்ன பண்ண? சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மனமகிழ்ச்சியாக இருங்க, உடல் ஆரோக்கியமாக இருங்க, வியாதி இல்லாத இருங்க, எந்த வேதனை இல்லாத வாழுங்க, குடும்பத்தை சமாதானமாக வாழன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது? வாழ முடியல. ஏன் வாழ முடியல? அவனுக்கு இடம் கொடுக்குறோம். அதனால தான் அடிக்கடிக்கு என்ன வருது? சோறு வருது, வியாதி வருது, நோய் வருது, கடன் வருது. எல்லாம் ஏன் வருதுன்னா வேதத்தை சரியாக அறியாதனால. அல்லேலூயா. நீ வேதத்தை சரியாக வாசித்தாவே உனக்கு எல்லா ஆசீர்வாதம் வேதத்துக்குள்ளே இருக்குது. ஒரு ஆசீர்வாதம் குறையில்லாத கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் குறை வருது? இது சரியாக படிக்கலை. இப்போ ஒருத்தங்கிட்ட போய் பிச்சைக்காரன் அவனை போய் நீ டெய்லி பணக்காரன் சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? ஒன்றுமே இல்லாதக்கிட்ட போய் நீங்கள் சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களை ஏமாற்றுவான். என்ன பண்ணுவான்? ஏமாற்றுவான். நீங்கள் ஒரு 10 லட்சம் கொடுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லுவான். நான் பணக்காரன் தான் நீ சொல்கிறேன் அப்படின்னுவான். இப்போ பிசாசிட்டு பாவமே இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? உங்கள்கிட்ட பாவம் இருக்குது, பாவம்னு சொல்லினே இருக்கிறோம். உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அவனுக்கு அந்த இடத்த இடம் கிடைக்குமே? கிடைக்காதா? கிடைக்கும். அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போனார். புரியுங்களா? நமக்கு சொன்ன ஒரே வசனம் என்னன்னா ரோமர் 16:20 சொல்கிறா பாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அப்ப சமாதானத்தின் தேவன் என்ன பண்ணுவாரு? சீக்கிரமாய் சாத்தான் என்ன பண்ணுவாரு? உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். காலின் கீழே என்ன பண்ணிக்கிறார்? நசுக்கி போடுவாரு, போட மாட்டாரா? ஆமென். இப்போ அவன் கீழே இருக்கிறான். இப்போ அவன் நமக்கு மேலெல்லாம் கிடையாது. புரியுங்களா? அவன் என்ன செய்வானா, ஒரு ஆளை தேடினே இருப்பான். யாராவது கிடைச்சா அவங்கள என்ன பண்ணிடுவான்? உள்ளே போயிடுவான். உள்ளே போகிறதுக்கு அவனுக்கு லைசன்ஸ் இருக்குது. லைசன்ஸ் இருக்குதா இல்லையா? நீங்கள் இடம் கொடுத்தா அவன் உள்ளே வருவான். நீ இடம் கொடுக்கல உள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அதிகாலை 4 மணிக்கு எழுந்துச்சி ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் அப்படின்னு வசனத்தை வாசிக்கிறோம். அதிகாலை எத்தனை பேர் தேடுறோம்? அதிகாலை எத்தனை மணிக்கு தேடுறோம்? அது தேடுறவங்களுக்குள்ளே அவன் உள்ள போக முடியாது. தேடாதவங்களுக்குள்ளே போயிடுவான். அப்போ சான்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை தினந்தோறும் நாடி தேடணும்ல. அப்படி பாதத்தில் போய் 4 மணிக்கு எழுந்தால் தானே தூக்கத்தை வெறுக்கணும். புரியுங்களா? நான் தூங்கி என்ன பண்ண போகிறோம்? இந்த சரீரத்துக்கு எவ்வளோ தூக்கம் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுவும் ஆத்மா சாப்பிட்றோம், உன் ஆவியை சாப்பிட்றோம். புரியுங்க? நம்ம நினைக்கிறோம் சரீரம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லா இருக்குன்னு. அப்படி கிடையாது. ஆவியன் உள்ளே இறங்கிட்டானா கடைசி வரைக்கும் உனக்கு 80 வயசுனா 80 வயசுக்கு போவேன். மரணம் ஆண்டவர் சொல்லாமல் ஒருத்தருடைய மரணம் கூட போகாது. நீங்கள் சொல்கிறதுனால மரணம் வியாதி வந்துச்சு, நோய் வந்துச்சுன்னா அதனால் மரணம் வராது. ஆண்டவர் சொன்னால் தான் மரணம் எடுப்பார். நம்முடைய மரணம் யார் கையில் இருக்குது? ஆண்டவர்கிட்ட கிட்ட இருக்குது. புரியுது? மரணம்னா என்ன? மரணன்ற பேருக்கு ஆத்மாவையும் சரீரத்தை பிரிக்கிற இடத்துக்கு பேர் தானே அது மரணம். அப்போ எப்போ பிரிப்பார்னா நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? அப்படி சித்தத்தை செய்தினே வந்தீங்கன்னா, தேவனுடைய ராயத்தை கட்டினே வந்தீங்கன்னா மரணம் அவ்வளோ சீக்கிரம் வராது. நீ எதுவுமே செய்யாத சபையை கெடுத்துக்கின்னு, ஆத்மாவலை கெடுத்துக்கின்னு, வரவங்களை கெடுத்துக்கின்னு, அப்படி தப்பாக ஏதாவது அவங்ககிட்ட சொல்லினே இருந்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணார்? கோடாலி எடுத்து எங்கே வைப்பார்? கோடாலி எடுத்து எங்கேம்மா வைப்பார்? மரத்துக்கு இடையே வச்சுடுவார். புரியுங்களா? அப்போ 1 வருஷம் டைம் கொடுவார், 2 வருஷம் டைம் கொடுக்குறாரு. நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா 3ஆவது வருஷம் என்ன பண்ணிடுறாரு? வெட்டிடுவார். புரியுங்களா? நீ ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று நீ செய்துனே இருக்கணும். புரியுங்களா? நம்முடைய மூச்சு, பேச்சு, சொல்லு, வார்த்தை எல்லாம் ஆண்டவராக இருக்கணும். வேறு எதுவுமே நம்ம பேசக்கூடாது. நீ ட்ரெயினில் இப்போ நாங்கள் சென்னையில் ஏறி இங்கே வந்தோம். ஃபஸ்ட்டு ஆவடியிலேருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து காட்பாடி வந்தோம். இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. புரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 100 வசனமாவது தியானம் பண்ணின்னு வந்தோம். புரியுங்களா? காட்பாடி கிட்ட வந்து காட்பாடியான கேட்ட பிறகு ஆமாம் காட்பாடி தான் இறங்கி வரும். புரியுங்களா? ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு டைம் போகிறதுலாம் தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் 1000 வருஷம் ஆண்டுக்கு ஏற்றினாலாம். அப்போ எப்படி தெரியும் அவருக்கு? நமக்கு 2 ஹவர் போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இருக்கா இல்லையா?
ஏன் இல்லைன்னா நம்ம ஆவியில் இல்லை. அதனால தான் நமக்கு 1 ஹவர் 2 ஹவர் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ ஆவியில் பாருங்கள், ஆவியில் நடந்துனே இருந்தீங்கன்னா, ஆவியில் வழிநடத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. 80 வருஷன்றது அவ்வளோ வேகமாக போயிடும். நம்ம ஆவியில் நடத்தப்படாத தான் சரியத்துக்கே ஓடுறோம், சரியத்துக்கே வரோம், உலக மனுஷனோடு இணைஞ்சிடறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். பரிசுத்தவானுக்கும் பாவிக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், பரிசுத்தவானுக்கும் பாவிக்கும் வித்தியாசமே இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. புரியுங்களா? யாராவது பாவி பரிசுத்தம் கண்டுபிடிக்க முடியுதா? 2 பேரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி திட்டுறாங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சினிமா பார்த்துக்கிறாங்க, 2 பேரும் கதை பார்க்குறாங்க, 2 பேருமே எல்லாம் அதே பார்த்து என்ன இருக்குது? யார் பாவி யார் பரிசுத்தவான்னு என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன? உலகத்தோடு நம்ம இணைஞ்சிடறோம். ஒரு காலம் நம்ம பார்த்து உலகம் ரசிக்கப்படுச்சு. இன்றைக்கி உலகம் என்ன பண்ணுறது? உலகத்துக்கு கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க. உலக பிறகாக நடக்கிறோம். அதனால் என்னன்னா, நம்ம வேதத்தை நல்லா கற்று தேரணும். நம்ம 2வது பாட்டு படிக்க போகிறோம். இப்போது ஆராய்ந்து பார்க்கணும். வேத வாக்கியங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ந்து. தேடுதல் குறித்து முடிஞ்சாச்சு. அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அறிவு, ஞானம், புத்தி, விவேகம், நிதானம், நீதி, நியாயம், நித்திய ஜீவனை பெறலாம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடினதை ஆராய்ந்து பார்த்தால், இல்லை பார்க்கும் பொழுது அறிவு, ஞானம், புத்தி, விவேகம், நிதானம், நீதி, நியாயம், நித்திய ஜீவனை பெறலாம். எத்தனை சொன்னேன்? 8 சொல்லியிருக்கிறேன். அறிவு, ஞானம், புத்தி, விவேகம், நிதானம், நீதி, நியாயம், நித்திய ஜீவன். இந்த 8 காரியங்களை நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பெற்றுக்கலாம். எத்தனை சொன்னேன்? பாயிண்ட்டு 8 பாயிண்ட்டு. எப்போ வரும் இது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது. நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். யார் சொன்னது ஆராய்ந்து பாருன்னு? யார் சொல்லிட்டு போனது? இயேசு சொன்னார். யோவான் 5:19 இயேசு சொல்லியிருக்கிறாரு. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க மைக்கில். வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்கள் ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷனால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். இப்போ ஆண்டவன் சொன்னார், ஏசுனா சொல்லிட்டு போனாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படி ஆராய்ந்து பார்க்குறதுன்னு, யாரெல்லாம் ஃபஸ்ட்டு யாரை ஆராய்வது அப்படின்னு ஃபஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு யாரை ஆராயணும்? 1 பேதுரு 1:10 சொல்கிறது, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அப்போ முதலாவது யார் ஆராயிறாங்க? ரட்சகராக இயேசு ஆராயிறாங்க. யார் ஆராய்ந்தது? பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களை ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களை நம்ம என்ன செய்கிறோம்? வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்குறோமா? நம்ம வேத வாக்கியங்கள் படிக்கிறோம், அவ்வளோதான். ஏன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும்? வேதத்தை சரீரத்தினாலே தேடுறோம். சரீரம் ஒன்று இருந்தால் தான் வேதத்தை என்ன பண்ண முடியும்? தேட முடியும். ஆனால் ஆவி ஒன்று நமக்குள்ளே இருந்தால் தான் ஆராய்ந்து பார்க்க முடியும். நம்முடைய ஆவி இருக்குது பாருங்கள், நமக்குள்ளே என்ன இருக்குது? ஆவி. இது என்னுடைய வேலை என்ன? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க கடவன். அப்போ ஆவிக்குரியவனா நீ இருந்தனா இந்த வேதத்தை நீ முழுமையாக ஆராய்ந்து பார்ப்பேன். என்ன வேதத்தை? வேதனா என்ன? வேதம் என்றால் 66 புத்தகம். என்னது? வேதனா 66 புத்தகம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைக்கப்படுகிறது என்னது? வேதம். அப்போ இந்த வேதத்தை என்ன பண்ணியிருக்கணும்? 66 புத்தகத்தை இயேசு சொன்னார், ஆராய்ந்து பார்க்குறது. யார் சொன்னது? இந்த வசனம் இயேசுவே சொல்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேத வாக்கியங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் கொடுப்பார். வேதத்தை யார் ஆராயிலையோ அவங்களுக்கு என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் கிடைக்காது அப்படின்னு இயேசு சொல்லிட்டுவார். ஏம்மா உன்னை அறியேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, 25 வருஷம் நான் சபையில் உட்காந்துருந்தேன், நான் சொன்னதை நீ செய்யலையாம்மா அப்படின்வார். சொல்ல மாட்டாரா? சொல்லுங்க ஐயா, சொல்லுவார். இப்போ நான் ஒன்று சொல்லிட்டு போகிறேன், உங்கள் மேய்ப்பர் ஒன்று சொல்லிட்டு அதை செய்யணும், வந்து கேட்குற செய்யலைன்னா அப்போ என்ன பண்ணுவார்? வேறு ஆள்னா தேடுவார் அவர் சொன்னது செய்யறதுக்கு. புரியுதுங்க? அப்போ இயேசு சொல்லிட்டாருன்னா அது மாதிரி நம்ம செய்யணும்.
பிதா சொன்னார் வேத புத்தகத்தை தேடி வாசிங்கன்னு, நம்ம தேடி பார்க்கணும். இப்போ இயேசு சொல்லிட்டு போனார் வேத வாக்கியங்கள் என்ன பண்ணேன். அப்போ நம்ம யாருக்கு கீழ்ப்படியணுமோ இல்லையோ, ஆனால் இயேசு கீழ்ப்படியணும். புரியுங்களா? ஃபஸ்ட்டு ஆண்டவர் கீழ்ப்படிந்தார். அப்போ வேத வாக்கியங்கள் எப்படி ஆராயணும் அது உங்களுக்கு தெரியணும். என்ன செய்யணும்? ஆவியில் ஆராயணும், சரீரத்தில் தேடணும், அப்புறம் ஆத்மாவில் தியானிக்கணும். புரியுங்களா? 3 பேருமே சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது எப்படி ஆராய்வது? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாங்க. எப்போது ஆராய்வது? அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியா இருந்தார்கள். அப்போ ரெண்டாவது என்ன செய்யணும்? வேத வாக்கியங்களை எப்படி ஆராய்ந்து பார்க்கணும்? மனோவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? தினந்தோறும் வேத வாக்கியம் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். சரிங்களா? தினந்தோறன்றது மாதத்துக்கு ஒரு நாளா தினந்தோறமா? அப்போ தினந்தோறும் என்ன செய்யணும்? ஒரு அதிகாரத்தை எடுத்து நீங்களே என்ன பண்ணணும்? உங்கள் ஆவியில் ஆராய்ந்து பார்க்கணும். புரியுங்களா? உங்களுக்கு ஆவி இருக்குதா இல்லையான்னு எப்போ தெரியும்? ஆராய்ந்து பார்க்கும்போது தெரியும். அப்படி ஆராயலைன்னா ஆவி செத்து கிடக்குதுன்னு அர்த்தம். உங்களால் என்ன பண்ணல? ஆவியில் நீங்கள் செத்துட்டீங்க. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க சொன்னார். இப்போ பாவத்தில் அப்படியே செத்து கிடக்குது. அல்லேலூயா. அப்போ ஆவி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆராய்ந்து பார்ப்பீங்க. ஆவி இல்லைன்னா பேசுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. எப்படி பேச முடியுமா? புரியுங்களா? அதனால ஆண்டவர் சொல்ல 38:18 ஏசாயா 38:18 சொல்கிறா பாருங்க. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அல்லேலூயா. என்ன சொன்னார் ஆண்டவர்? பாதாளம் உம்மை துதியாது. அப்போ பாதாளம் துதியாதுன்னா என்ன அர்த்தம்? செத்து போனவர்கள் இருந்தவர்களுடைய இல்லை, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. இது வாக்குத்தத்தம். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னன்னா இந்த வசனம் தான் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம தீர்க்க தரிசனமாக எழுதி ஆண்டவர் வச்சார் அந்த புஸ்தகத்தை. அல்லேலூயா. இதை நிறைவேறணும்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு. அப்போ நிறைவேறதா நிறைவேறாதா? பாதாளம் உண்மை துதியாதன்னு என்ன அர்த்தம்? அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் யார் மறிச்சாலும் எங்கே போவாங்கன்னா பாதாளத்துக்கு போவோம். பாவியாக இருந்தால் கீழ் பாதாளத்துக்கு போவாங்க, பரிசுத்தம் இருந்தால் மேல் பாதாளத்துக்கு போவாங்க. அப்போது இந்த வசனத்தை எழுதுறவர் என்ன சொல்கிறாருன்னா, பாதாளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா நீ ஆண்டவர் என்ன பண்ணு? துதிக்க சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ துதி. இப்போ டைம் இருக்குது. அந்த மரண சந்தத்துக்கு என்ன பண்ண முடியாது? துதிக்க முடியாது. அப்போ காலத்தை என்ன பண்ணிக்க பயன்படுத்திக்கின்றாரு. அப்போ துதிக்கிறதுல என்ன பண்ணாத, கன்ஃபியூஸ் பண்ணாத. ஆராதனையில் எத்தனை பேர் வரீங்க? காலையில் உங்கள் சபையில் ஆராதனை வரும்போது எல்லாம் என்ன பண்ணோம்? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் நீங்கள் உங்களை சுத்திகரித்து ஆயத்தமாகி துதிக்க ஆராதனைக்கு என்ன பண்ணிடணும்? ஆயத்தமாகிடணும். நீங்களே வந்து லேட்டாக வந்து என்ன துதிக்க முடியுமா? அப்போ நல்லா ஆண்டவர் என்ன பண்ணணும்? துதிக்கணும். எவ்வளோ துதிக்கிறீங்களோ அவ்வளோ துதித்தீங்கன்னா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பிசாசில் துரத்துவார். தேவனுடைய நாம் மகிமைப்படுகிறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? அதில் மரணம் உம்மை போற்றாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் உம்மை போற்றாது. அதாவது ஏசு என்ன சொல்கிறான்னா, 108 போய் உட்காந்துட்டிங்கன்னா, படுத்துக்க வச்சுட்டாங்கன்னா அப்புறம் வாயத்தந்து என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் போற்ற முடியாது. அவன் 108 வீட்டு வாசலுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிப்பியே? ஆண்டவர் நல்லா போற்றி புகழ். அல்லேலூயா. அப்போ அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மரணம் உன்னை என்ன பண்ணுது? மரணன்றது எப்போ வரும்? 108 போகுது பார்த்தீங்கன்னா, 108 போகும்போது என்னன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி, அப்போ கடைசி நேரம் அது. அந்த கடைசி நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் போற்ற முடியாது. அப்போ எப்போ போற்ற முடியும்? நல்லா இருக்கும்போது போற்றிக்கோ, நல்லா இருக்கும்போது ஜெபிச்சிக்கோ, நல்லா இருக்கும்போது ஆண்டவர் என்ன கனம் பண்ணு, நல்லா இருக்கும்போது நிறைய நேரத்தை பயன்படுத்து. அப்போது மரணம் உனக்கு எப்படி வரும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் இலைப்பாரு. டைரெக்டாக ஆண்டவர் பேச, நீ போய் இலைப்பாருன்னுவார். அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி வண்டியில் நீ போக மாட்டேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், காலத்தை என்ன பண்ணிக்கணும். மூன்றாவது என்ன சொல்கிறாரு? உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அப்படின்னா பெட்டியில் உள்ளே வச்சுட்டு பிறகு என்ன பண்ண முடியாது? அப்போ பைபிளை தலைமையில வச்சாவிட ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தியானிக்கிற நேரம். எப்போ தியானிக்கிற நேரம்? இப்போது குழியில் அந்த பெட்டியில் எல்லாம் போய் தான் ஆகணும்.
போனோமா போகக்கூடாதா? எல்லாமே போய் தான் ஆகணும். இந்த 2050 வரும்போது இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க தெரியாது. புரியுங்க? 2050 வந்தால் எத்தனை பேர் இருப்போம்? இன்றைக்கி 2025, 2050 வரும்போது எத்தனை இருப்போம்? 2075 வரும்போது வேலூர்லேயே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பிறகுற குழந்தை இருக்கலாம் இல்லை? அப்போது வேகமாக ஓடுது நாட்கள். அதெல்லாம் நல்லா ஆண்டவருடைய தியானம் பண்ணுங்க. புரியுங்களா? அப்படி ஆண்டு பாருங்கள் எப்படி சபைக்கு எச்சரிக்கை கொடுப்பாரு. இப்படி ஒரு வசந்தி பேசி துதிக்கிறது குறித்து, போற்றுறது குறித்து, தியானத்தை குறித்து ஆண்டு இப்படி வசந்தி எழுதி வைக்கணுமா? சாதாரணமாக எழுதுனா தியானிக்க மாட்டாங்களா? இப்படி சொல்லுன்றார் ஆண்டவர். மரணம் வர்றதுக்கு முன்னாடி, பாதாளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அப்புறம் குடியில் போகிறது, பெட்டியில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கா? இந்த 3 வேலையை நீ செய், கடகன்னு செய். எவ்வளோ வேகமாக செய்கிறீங்களோ செய். இதெல்லாம் என்ன பண்ண டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. அடுத்து நாம் பார்க்குறோம். 3வது, ஏன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எஸ்ரா 7:10 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேல் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அல்லேலூயா. அப்போ எதுக்கு ஆராயிரும்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? பக்குவமாக இருக்கணும். பதற்றமாக இருக்கக்கூடாது, டென்ஷனாக இருக்கக்கூடாது. புரியுங்களா? பிபியாக இருக்கக்கூடாது, ப்ரெஷராக இருக்கக்கூடாது, கோபம் உள்ளவளாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? பக்குவமாக இருக்கணும். அல்லேலூயா. சில சொல்லுவாங்களா டென்ஷன் சொல்லுவாங்களா? டென்ஷன்னா என்ன? டென்ஷன் என்றால் 10+ sin. என்னது டென்ஷன்? அப்படின்னா 10 பாவங்கள் உடையவங்க தான் டென்ஷன் சொல்லுவாங்க. எத்தனை? 10 என்றால் 10, சின்னனா பாவம். அப்போ 10 பாவம் உனக்குள்ளே இருக்குதுன்னா அப்படி எப்படி இருப்பீங்க? பதற்றமாக இருப்பீங்க. புரியுங்களா? இங்கேயும் உட்கார முடியாது, அங்கேயும் உட்கார முடியாது, வேலை வந்துனே இருக்கும். உங்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா பரலோகத்தை விட காட்டிலும் அதிகமான வேலை இருக்கும். புரியுங்களா? அப்போது உங்களுடைய ஆத்மா எப்பவுமே இருக்குன்னா, இருதயம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ஆட்டில் எப்போ பிபி எடுத்தாலும் எப்படி இருக்கணும்? அந்த 80, 130க்குள்ளேயே இருக்கணும். அப்போ தியானிக்கிறவங்க ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இருதயம் எப்பவுமே எப்படி இருக்குன்னா, சாந்தமாக இருக்கும், பதற்றமாக இருக்காது, பொறுமையாக இருக்கும். புரியுங்களா? நல்ல இலைப்பாறுதல் இருக்கும், நிம்மதியாக இருப்பாங்க, எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. இயேசு இருக்கிறார் உள்ள. அல்லேலூயா. அப்போ எந்த டென்ஷன் இல்லாத, பிபி இல்லாத, ப்ரெஷர் இல்லாத வசனம் உள்ளே இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணோம்? நம்ம இருக்கோம், ஆத்மா சாந்தமாக இருக்கும், இருதயம் சாந்தமாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்கிற ஆத்மா உள்ள இயேசு இருக்கிறாரு. புரியுங்களா? எப்படி ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம். ஒரு தாய் தாயினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது. புரியுங்களா? ஆனால் இந்த தாயையும் இந்த குழந்தையும் எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள்? தாய் சந்தோஷமாக இருந்தால், அந்த மாதிரி ஆத்மா சந்தோஷமாக இருந்தால் சரீரம் சந்தோஷமாக இருக்கும். ஆத்மாவே பலவீனப்பட்டு உக்காந்துக்குது, அப்போ சரீரம் எப்படி இருக்கும்? பலவீனமாக இருக்கும். அப்போ ஆத்மா தான் அம்மா, குழந்தை தான் சரீரம். அல்லேலூயா. அது மாதிரி நமக்குள்ளே ஆத்மாவும் சரீரம் ஒன்றா உள்ளே இருக்குது. அப்போ உள்ளுக்கிற ஆத்மாவுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தீங்கன்னா குழந்தை சாப்பிட்டுட்டு நல்லா என்ன பண்ணும்? புஷ்டியாக இருக்கும். உள்ளுக்கிற அம்மாவே சரியில்லைன்னா எப்படி இருக்கும்? தாய் குழந்தை எப்படி இருக்கும்? வீக்னஸாக இருக்கும். அப்போ உங்கள் ஆத்மா வீக்னஸாக இருந்தால், ஆத்மா பலவீனமாக இருந்தால், ஆத்மாவுக்குள்ளே உங்களுக்கு சோர்வு இருந்தால் சரீரத்தை என்ன பண்ணோம்? தாக்கிடும். வியாதி எப்படி வருது மனுஷனுக்கு? ஒரு கிறிஸ்தவங்களுக்கு எப்படி வியாதி வருது? எப்படி வியாதி வருதுன்னா, உங்கள் ஆத்மாவுக்குள்ளே அந்த வியாதியை நீங்கள் சிந்தித்தீங்கன்னாவே அது உருவாயிடும். யாராவது ஒருத்தருக்குள்ள இருக்கிற வியாதி கொண்டு உங்கள் ஆத்மாவில் நீங்கள் வச்சு என்ன பண்ணக்கூடாது? சிந்திக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் சிந்தித்திட்டீங்க, அதை குறித்தே யோசிச்சுன்னுக்கிறீங்க, அதை குறித்தே நினைக்கிறீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அது ஆத்மாவில் என்ன பண்ணோம்? ஒரு மச்சம் போல் சின்ன புள்ளி விடும். எங்கே விடும்? உங்கள் ஆத்மாவில். இப்போ அதே டைரெக்ஷனில் சரீரத்தில் உருவாகும். அதே எந்த இடத்துல அது உருவாக்கிதோ அதே இடத்துல ஒரு வியாதி என்ன பண்ணோம்? சரீரத்துலேருந்து வெளியே வரும். ஏன்னா ஆத்மாக்குள்ளே என்ன இருக்கிறதோ அது சரீரத்தில் காட்டும். நீங்கள் ஆத்மாவில் எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கினீங்க, எதுவுமே நீங்கள் அந்த நெகட்டிவாக சிந்திக்கலைன்னா உங்கள் சரீரத்தை எதுவுமே என்ன பண்ணாது? சாத்தானால் மேற்கொள்ள முடியாது. அதனால தான் அக்கிரம சிந்தையோ, அக்கிரம எண்ணமோ, வியாதியின் எண்ணமோ, வியாதிக்குரிய காரியமோ, கடன் காரியம் இதெல்லாம் யோசிச்சுனே இருந்தீங்கன்னா அது அப்படி பெருகும் சரீரத்தில். அதனால தான் டென்ஷன் வருதுன்றாங்க, ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, உங்கள் ஆத்மாவுக்குள்ளே நிறைய என்ன பண்ணுறீங்க? எடுத்து உள்ளே நுழைக்கிறீங்க. ஆத்மா ஒன்லி வசனத்துக்கு மட்டும் தான் வச்சுக்கணும். தியானத்துக்காக, வசனத்தை ஆராய்ந்து பார்க்கறதுக்காக, தேடி வாசிப்பதுக்காக, துதிப்பதுக்காக, போற்றுவதுக்காக, தேவனை மகிமைப்படுத்துக்காக, ஊழியம் செய்வதற்காக தான் இந்த ஆத்மா பயன்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ உள்ளான மனிதன் எப்படி இருந்தால்? நல்லா இருந்தால் வெளியேற மனுஷன் எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்?
ஷார்ப்பாக நல்லா புஷ்டியாக இருப்பான், எந்த சோர்வு இல்லாத இருப்பான். புரியுங்களா? அப்போ உள்ளுகிற மனுஷனை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கோட்டை, வெளியிற மனுஷன் எப்படி இருப்பான்? ரொம்ப மோசமாகிடுவான். அல்லேலூயா. அப்போ உள்ளே நீங்கள் வியாதியை யோசிக்கக்கூடாது. புரியுங்களா? வியாதி இடத்துல என்ன யோசிப்போம்? ஒரு வியாதியை யோசிக்கிற இடத்துல என்ன யோசிப்போம்? ஆரோக்கியமானதை யோசிப்போம். என்னது? எப்பவுமே ஆரோக்கியமானது என்ன அப்படின்னு யோசிக்கணும். அப்போ வியாதி உங்களை என்ன பண்ணாது? தொடாது. தொடுமா? தொடாது. அப்புறம் கடனை யோசிக்காதீங்க. அநேகளுக்கு நான் கடன் கொடுப்பேன்னு யோசிங்க. அப்படி கொடுக்குறத மாற்றுவார். அப்போ உள்ள ஆத்மா என்ன செய்தோ அதுதான் சரீரத்துக்கு வரும். அதான் தாய் என்ன சாப்பிட்றாலும் அது குழந்தைக்கு போகுது. அது மாதிரி ஆத்மா என்ன சாப்பிடுது அது யாருக்கு போவோம்? சரீரத்துக்கு போவோம். அப்போ நம்முடைய ஆத்மாவில் நீங்கள் தேவையில்லாதலாம் நினச்சிருந்தீங்கன்னா அது சரீரத்தில் போய் என்ன பண்ணணும்? அந்த கவலை எடுத்து தான் ஆகணும், கவலைப்பட்டு தான் ஆகணும். அப்போ ஏன் யோசிக்கிறேன்னா நமக்குள்ள ஆத்மாவில்னா இல்லை, தேவனுடைய சத்தியம் இல்லை, வசனம் அங்கே சேர்க்கலை, சும்மா காலியான பாத்திரமாகுது உள்ள. அதான் 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கிறோம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உள்ளான மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும்? நாளுக்கு நாள் புதிதாகணும். அப்போ வெளியே இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுது? வெளியே இருக்கிற மனுஷன் புறமான மனுஷன் நாளுக்கு நாள் வெளியே இருக்கிற மனுஷன் அழியணும், நாளுக்கு நாள் உள்ளுகிற மனுஷன் புதிதாக்கணும். அப்போது உள்ள புதுசாக மாறணும், வெளியே அவனுக்கு என்ன பண்ணுது? பாவமோ அக்கிரமோ எதனா என்னச்சுன்னா அதெல்லாம் அழியணும். அல்லேலூயா. உனக்குள்ளே கோபம் என்ன பண்ணணும்? அழியணும். அது என்ன பண்ணாது? அது உனக்குள்ளே இருந்தால் உனக்கு வேதனை உண்டாக்கும், கசப்பு இருந்தால் வேதனை உண்டாக்கும். அப்போது வெளியே இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? அழிக்கப்படணும். உள்ளே இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். நீ எப்பவுமே எப்படி இருக்கணுமா? இல்லை அங்கே என்ன பட்டுக்குது? நீ எப்பவுமே புதிதாக்கப்படுகிறது. நீ சோர்ந்து போகாமல் இருக்கணும். ஆமென். ஏன் சோறு வருது? நீ வெளியே இருக்கிற மனுஷனுக்கே ஆகாரம் கொடுத்துன்னுக்கிற, நல்லா சாப்பிடணும், தூங்கணும், சுற்றணும், அங்கே போனோம் இங்கே போனோம், இதே நினச்சின்னு இருந்தா என்ன ஆகும்? சொல்லுங்கம்மா. அப்போ வெளியே இருக்கிற மனுஷனுக்கு நீ வெளியே இருக்கிற மனுஷனுக்கு மட்டும் நீ வந்து உன் நேரத்தை கொடுத்துனதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே இருக்கிற மனுஷனுக்குள்ளே என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நம்ம ஆத்மாவும் அழிச்சிடும். உள்ளே இருக்கிற மனுஷனை புதிதாக்கணும்னா அது நீங்கள் எடுத்தால் தான் முயற்சி. அதனால தாங்க போட்டிருக்கு பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியங்களை என்ன பண்ணியிருக்கணுமா? ஏசாயா 53:11 சொல்லுகிறது, வாசிங்க. அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். பாருங்க, அவர் என்ன சொல்ல பாருங்க, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் என்ன பண்ணுவார்? அநேகரை நீதிமான்களாக்குவார். அப்போ அறிவு உனக்குள்ள இருந்தா அநேகர் என்ன பண்ணிடுவீங்க? நீதிமான்களாக்கும். அப்போ அறிவு எவ்வளவு முக்கியம்? அப்போ அறிவு எப்படி வருது ஒரு மனுஷனுக்குள்ள? அவருடைய அறிவு எப்படி வருது? அவருடைய வார்த்தையை நம்மளுக்கு அந்த வார்த்தை எடுத்து படிச்சா வந்துருமா? அதாவது அறிவு உனக்குள்ள வந்துருச்சுன்னா எப்படி அந்த அறிவு வருதுன்னா, சங்கீதம் 119:1 வாசிங்க. அறிவு எப்படி வருது பாருங்க. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி அறிகிறாரு? ஆராய்ந்து ஃபர்ஸ்ட் ஆராயிறாரு, அப்புறம் அறிஞ்சுக்கிறார். நம்ம எப்படி ஆண்டவர் அறிகிறோம்? வேதத்தை ஆராயாதே அறிகிறோம் ஆண்டவரை. எப்படி அறிய முடியுமா? ஒரு மனுஷனை கர்த்தர் படைச்சவரே அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மனுஷனை மறுபடியும் ஆராய்ந்து அறிஞ்சிக்கிறாரு. எப்படி ஆராயிறாரு? அந்த வசனம் ஃபுல்லாக சொல்லுது. அவர் ஒவ்வொரு ப்ராக்டிக்கலாக செக் பண்ணுறாரு. ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும், எங்கே உட்காருவாங்க, எங்கே நிற்பாங்க, எங்கே போவாங்கன்னு அவர் அது ப்ராக்டிக்கலாக பார்க்குறாரு. அப்போது நமக்குள்ளே வந்து அறிவு எப்போ வரும்னா, நீங்கள் எப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறீங்களோ அப்போ தான் என்ன வரும்? அறிவு வரும். அப்போது அறிவு வரல அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மனுஷன்? அறிவு இல்லைன்னா எப்படி இருப்பான்? ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய அறிவு இல்லைன்னா எப்படி இருக்கும்? வேதத்தை வாசிக்கிறதில்ல, வேதத்தை தேடி வாசிக்கிறதில்ல, தியானித்து வாசிக்கிறதில்ல, ஆராய்ந்து வாசிக்கலாம், அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம பாருங்க எப்படி இருக்குன்னு சங்கீதம் 49 கடைசி வசனம் வாசித்து பாருங்க. கனம் பொருந்தவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்போ நீங்க வேத ஆண்டவரையே அறிகிற அறிவு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, உங்களுக்குள்ள அறிவு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? அது மிருகங்களுக்கு ஒப்பா இருப்பான். எப்படி இருப்பான்? மிருகம் எப்படி இருக்கும்? மிருகம் பார்த்துக்கிறீங்களா? டக்குன்னு நாய் என்ன பண்ணுது? போகிற நாய் கடிச்சது. ஏன் கடிச்சது? புரியுதுங்களா? அப்போ இந்த அறிவு வந்து சும்மாலாம் வராது. கை வச்சு மேலே ஜோமான அறிவு வருமா? பிசாசு தான் ஓடிடும். புரியுங்களா?
பிசாசுந்தா என்ன பண்ணது? நம்ம சரி திட்டு ஜெபம் பண்ண, தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ண பிசாசு போயிடும். வியாதி இருந்து ஜெபம் பண்ணோட வியாதி போயிடும், இல்லையா? ஆனால் வியாதி போயிடும். வியாதி அதில் வந்தது பாவத்தினால் வந்து, பாவம் அங்கே தான் இருக்கும், ஆனால் வியாதி மட்டும் தான் போகும். அவன் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தால் தான், வசனத்தை கேட்டால் தான் பாவம் போகும். பாவத்தினால தான் வியாதி வந்தது. ஜெபம் பண்ணால் வியாதி போகுமா, பாவம் வெளியே போகுமா? ஜெபம் பண்ணால் பாவம், ஒருத்தருடைய பாவம் வெளியே போகுமா போவாதா, இல்லை வியாதி போமா? வியாதி வந்திருக்குது, நீ ஜெபம் பண்ணும்போது வியாதி போமா, பாவத்தோடு வியாதி ரெண்டும் சேர்ந்து போமான்ற. ஏன் பாவம் போகாது? அந்த பாவத்தை எடுக்கிறவர் உள்ளே வரணும். வசனம், இயேசுவின் வசனம் உள்ளே வந்தால் தான் பாவத்தை அழிக்க முடியும். புரியுங்களா? வியாதி பாவத்தினால வந்தது, ஜெபம் பண்ணால் வியாதி போயிடும், ஆனால் பாவம் போகாது. அப்போ நீங்கள் வேதத்தை தியானம் பண்ணும்போது ஆராயும் போது என்ன பண்ணுது அது? ஏன்னா வசனம் தான் ஆவின் பட்டயம். அதான் ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு எது முக்கியம்? அந்த பட்டயம் தான் முக்கியம். பட்டயம் இல்லாத உள்ளே போனால் என்ன ஆகுது? ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அது மாதிரி ஆணுடைய வசனம் உள்ளே போய் அது வேலை செய்யணுன்னா நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது, அப்போ ஆணுடைய வசனத்தை நீங்கள் ஆராயும் போது என்ன வருது? அறிவு வருது. என்ன வருது? அறிவு. இப்போ இந்த அறிவு வந்து உங்கள்கிட்ட வந்த பிறகு தான் என்ன நடக்குது? அநேகர்களை நீதிமானாக மாற்ற முடியும், அல்லையா? பாருங்கள், அங்கே சொல்கிறார் ஆண்டு 19:2 வாசியம், நீதிமொழிகள். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ ஆத்துமாக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். எந்த ஆத்துமாக்கு? நம்ம சரீரம். உனக்குள்ள இருக்கிற ஆத்துமாவுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். புரியுங்களா? அறிவு எப்படி வந்தது? வேதத்தை ஆராயும் போது அறிவு வருது. நீங்கள் வேதத்தை எவ்வளோ ஆராயறீங்களோ தேவனுடைய அறிவு வந்தினே வளர்ந்தினே இருக்கும். புரியுங்களா? அதனால தான் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஞானம் தன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல்யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அப்போ ஞானம் இருதயத்துக்குள்ள வருது, அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய். இருதயத்திலிருந்து ஆத்மா எங்க போகுது? இருதயத்திலிருந்து ஆத்மாவுக்கு என்ன போகுது? இன்பமாய் இருக்கு. இல்ல, உன் அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கு. ஆத்மாவுக்குள்ள அறிவு போகணும். என்ன பண்ணும்? அறிவு போகும். உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதுன்னா அங்கே தான் அறிவு உருவாகணும். எந்த அறிவு? ஞானமான இயேசுவினுடைய அறிவு எங்கே போகணும்? ஆத்மாக்குள்ளே போகணும். புரியுங்களா? அப்போ வேதத்தை நீ ஆராய 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 இந்த உள்ளுகிற மனுஷனுடைய ஆத்மா இன்பம் அடைஞ்சினே இருக்கும். என்னங்க உள்ளுகிற மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது, இன்பமாய் இருக்கும்போது நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். போதும் போதும். அப்போ உள்ளுகிற ஆத்மாவுக்கு என்ன செய்யணும்? இந்த வேதத்தை ஆராயும் ஆவில ஆராயுங்க. அது இருதயத்துள்ள ஞானமாக போகுது. ஞானத்திலிருந்து ஒரு ஊற்று தான் அது அறிவு. இந்த அறிவு ஆத்மாவுக்கு போன பிறகு ஆத்மா என்ன பண்ணது? இன்பம் அடையுது. இன்பம்னா என்ன? சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல். என்னது? சந்தோஷம், மகிழ்ச்சி. சந்தோஷம் என்பது 30%, மகிழ்ச்சி என்பது 60%, களி கூறுதல் வந்து 100%. அப்போது ஒரு வசனம் இருதயத்தில் விழுந்தால் அந்த வசனத்தை நீ தியானிக்கும் போது அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் உனக்கு அறிவாக, அதை என்ன செய்யுது? சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, களி கூறுதலாக கொண்டு வருது. ஆண்டவர் சொன்னார், இந்த நிலத்தில் விடப்பட்ட விதையானது 30, 60, 100ஆக. அப்போ உன் வாழ்க்கையில் 100 மடங்கு களி கூறணும்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அறிவுக்கு 30%. அறிவு எத்தனை பர்சன்ட்டு? அறிவுக்கு அடுத்து என்ன இருக்குது? அடுத்த ஸ்டேஜ் என்ன? அறிவு இருக்குன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னான்னு கேட்குறேன். இப்போ அறிவு பெருகணும் அப்படின்றாங்களே, உன் அறிவு பெருகணுன்னா அந்த அறிவு என்ன மாறும் அடுத்த ஸ்டேஜில்? சொல்லுங்கம்மா. ஞானம்மா. ஞானன்றது விஸ்டம்மு, அறிவு என்பது நாலேஜ், புத்தி என்பது அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது அறிவு வந்து ஒரு மனுஷனுக்கு 30% இருக்குதுன்னா அது 60%ஆக மாற்றினா எப்படி போவோம்? இப்போ ஒரு மனுஷனுக்கு கோபம் இருக்குது 30%, அந்த கோபம் 60% போகும்போது என்ன இருக்கும்? அதுக்கு என்ன சொல்லுவோம் பேர்? பைபிள் என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுக்குள்ள 30% கோபம் இருக்குது, அவன் இந்த கோபத்திலேயே வளர்ந்துனுக்கிறானுங்கிற. அப்போ 60% அந்த கோபம் என்ன மாறி இருக்கும்? கடுங்கோபம்னு சொல்கிறார். என்ன சொன்னார்? பைபிளில் கடுங்கோபம்னு படிச்சிருப்பீங்க நீங்கள். அந்த கடுங்கோபனுக்கு 60% கடுங்கோபம் வந்துருக்குது. இப்போது அது வளர்ந்துனே வருது. புரியுங்களா? கடுங்கோபத்துக்கு பிறகு அது என்ன மாறுது? 100% உக்கிரமாக மாறும். என்னது? உக்கிரம். அந்த மாதிரி அறிவுக்கு அடுத்து இன்னொரு அறிவு இருக்குது. அந்த அறிவு அது பூரணம் அடைந்த பிறகு இன்னொரு அறிவு இருக்குது 100. அது வரும்போது அறிவு பூரணமாக ஆகும்போது அது கிறிஸ்து சாயல் அடைஞ்சிருது.
என்னது? ஆத்மா வந்து அறிவு அடைஞ்ச பிறகு இன்பம் அடையுது. ஆனால் இந்த ஆத்மாக்கள் 60% பூரண அறிவு வரும்போது கிறிஸ்துவ சாயல் உள்ள வந்துடுது. 100% அறிவு வரும்போது அது பகுத்தறிவு ஆகி அது என்ன பண்ணுது? மறுரூப சாயல் அடையுது. என்னது? மறுரூப சாயல். அப்போ அறிவுக்கு அடுத்தது என்னன்னா பூரண அறிவு. என்னது? பூரண அறிவு எங்கே இருக்குது பைபிளில்? கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பாருங்க என்ன சொல்றார் ஆண்டவரே? பூரண தன்னை பூரண அறிவு. இப்போ பூரண அறிவு எப்படி வரும்? ஒரு மனுஷனுக்கு அறிவுலேருந்து பூரண அறிவு வரணும். எப்படி வரும் அந்த அறிவு? பூரண அறிவு இங்கே பாருங்க, அறிவு பெற்றுட்டேன். இப்போ அறிவு 30%, பூரண அறிவு 60%. இப்போ இந்த பூரண அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வரும்? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்போது. சிருஷ்டிப்பின் சாயல் தான் பூரண அறிவு. இப்போ அறிவு வரணும். நீ வந்து ஒரு வேலை செய்கிற, உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம். 10 வருஷம் ஆனால் அந்த 10,000 கொடுப்பானா இல்லை எவ்வளோ கொடுப்பான்? அப்போ நீங்கள் அதிகமாக வாங்கிறதுக்கு என்ன செய்யணும்? ப்ரொமோஷன் வரும், அப்புறம் உழைக்கணும், கீழ்ப்படியணும், எல்லா வேலையும் செய்யணும். எதுவுமே செய்யாது எனக்கு 20 வருஷம் அனுப்புக்கு 40,000 கொடுனா கொடுப்பானா? எதுவுமே கொடுக்க மாட்டான். நீங்கள் பைபிளை வந்து அறிவு வந்த பிறகு அந்த அறிவை பூரண அறிவு கொண்டு போனால் இன்னும் அதிகமாக வேதத்தை ஆராயணும், இன்னும் அதிகமாக வேதத்தை தியானிக்கணும், இன்னும் வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், இன்னும் சத்தியத்தில் அதிகமாக முழுகணும். அப்போ தானே ஆகும், அது வளரும். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ நிலத்தில் ஒரு விதை விழுந்தால் அது 30, 60, 100 என்ன பண்ணுது? வளருது, பலன் தர ஏசு சொல்லிட்டு போனார். நம்ம அறிவு பெற்று அதே சொல்ல முடியுமா? அந்த அறிவுலேருந்து என்ன பண்ணோம்? விசுவாசி சபைக்கு வந்தாங்க. அடுத்தது என்ன மாறி இருக்கணும்? 5 வருஷத்தில் ஒரு விசுவாசி சபைக்கு வந்திருக்கிறாங்க. 5 வருஷம் ஆன பிறகு அந்த விசுவாசி என்ன இருக்கணும்? மூப்பராக இருக்கணும். வேற ஊழியக்காராக இருக்கணும். வேற ஒரு விசுவாசி 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவன் சீசனாக இருந்திருக்கணும். என்னது சீசன்? என்ன இருக்குன்னா ஒரு ஜாமக்காரனாக இருக்கணும். ஒரு ஜாமக்காரன் ஒரு போர் சேவகனாக மாறி இருக்கணும். ஒரு போர் சேவகன் ஒரு குணசாலியாக மாறி இருக்கணும். ஒரு குணசாலி புத்திசாலியாக புத்தியுள்ள கன்னிகையாக மாறி இருக்கணும். ஒரு புத்தியுள்ள கன்னிகை என்ன இருக்கணும்? மனவாட்டியை மாறி இருக்கணும். அந்த மனவாட்டி தான் ஆண்டுகிட்டு போகிறான். புரியுங்களா? எடுத்த பிறகு நம்ம விசுவாசியை அப்படி எடுத்துக்கொள்ள வரா? நீ அப்படி வேதத்தை தேடலை, வேதத்தை ஆராயலை, வேதத்தை தியானிக்கலைன்னா ஒரு விசுவாச நிலைமை அப்படின்னா கொஞ்ச நாள் நமக்கு அது அவிசுவாசம் மாறும். சபையில் உட்காந்திங்கன்னு அப்புறம் அற்ப விசுவாசம் மாறி அப்புறம் வரிகள் போகாது. ஒன்லி அடக்காரனில் பண்ணிப்பார் பாஸ்டர். ஆனால் என்ன பண்ண முடியாது? அவர் கொண்டு போய் அடக்காரன் பரலோகத்தில் பண்ண முடியாது, பூமியில் தான் பண்ண முடியும். அந்த வேலையை பேப்பர் கொடுத்துட்டாரு. மேய்ப்பர் பண்ணும்போது என்ன பண்ணுவார்? அடக்காரன் பண்ணிவிடுவார். புரியுதுங்களா? ஆனால் அந்த ஆத்மா எங்கே போயிதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அது எப்படி வாழ்ந்தது உள்ள. சும்மா சர்ச்சுக்கு வர வேண்டியது, படிக்க தெரியலன்னு சொல்லுவாங்க. பைபிள் கேட்டால் எனக்கு வாசிக்க டைம் இல்லைன்னுவாங்க, அதில் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பணத்தை கொடுத்து பாருங்கள், 1 லட்சம் என்றாங்களா இல்லையான்னு பாருங்கள். பேங்க்கில் எவ்வளோ காசுன்னு கேட்டு பாருங்கள். டக்கு என்ன பண்ணுறாங்க? நடுராத்திரியில் எழுப்பி உங்கள் பேங்க் பேலன்ஸ் எப்படிக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக சொல்லுவாங்க. இது ஏன் சொல்ல முடியல? இது மேலே அவங்களுக்கு என்ன இல்லை? மேலானவைகளே நாட மாட்டாங்க, ஒன்லி கீழானவைகளையே நாடுவாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த பூமிக்கறிக்காரிலே யோசிப்பாங்க, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, இதுக்காக என் பிள்ளை கிடையாது. இதெல்லாம் தான் வந்து நீ மேலானவைகளை தேடினாவே கீழானவைகள்லாம் கிடைச்சிடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ நீ அறிவு பூரண அறிவு கொண்டு போய் சிருஷ்டிப்பின் சாயல் உனக்குள்ளே வரணும். புரியுங்களா? சிருஷ்டிப்பின் சாயல் அப்படின்னு எங்கள் பைபிள் இருக்குது. எங்கே எழுதப்பட்டிருக்கு? தன்னைத்தான் சிருஷ்டியுடைய சாயல். வேறு எங்கன்னா நீங்கள் வாசித்திருக்கிறீங்களா? ஆதியாகமம் 1:27 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ அந்த சிருஷ்டிப்பின் சாயல் வரும்போது அவனுக்குள்ள எந்த பாவம் இருக்காது, அக்கிரமம் இருக்காது, மீறுதல் இருக்காது. அவன் பரிபூர்ணம் அடைஞ்சிடறான். அல்லேலூயா. ஏன் அடைஞ்சிடறான்? அவ்வளோ வேதத்துக்கு அவன் நேரம் கொடுத்தான், ஜபத்துக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறான், ஆலயத்துக்கு நேரத்தை கொடுத்தான், டைம் அதிகமாக ஆண்டர் கொடுத்ததுனால அவனுக்கு கூட சிருஷ்டிப்பின் சாயல் உள்ள வருது. கிறிஸ்து போலேயே அவனுடைய வாழ்க்கை இருக்கும். எப்படி இருக்கும்? ஆண்டர் போலேயே வாழ்வான். புரியுங்களா? அவங்ககிட்ட போயிடும், போய் நீ பேசணும் சொன்னோட பேச மாட்டாங்க. புரியுங்களா? தப்பான காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சிருஷ்டிப்பின் சாயல் உள்ளே வரணும்னா நீ வேதத்தை நல்ல பூரணம் அடையணும். அல்லையா? அதுக்கு நேரத்தை நிறைய கொடுத்தாதான். சும்மா நீங்கள் வந்து சபைக்கு வரீங்க, அது நல்லது, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நல்லது. ஆனால் நீ வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்குதா? ஆவிக்குரிய வளர்ச்சி, அறிவு வளர்கிறதா? புரியுங்களா? அப்போ அறிவு ஆத்மாவுக்கு இன்பத்தை உண்டாக்கினே இருக்கும். ஆனால் பூரண அறிவு சிருஷ்டிப்பின் சாயலை கொடுக்கும். அல்லையா?
அப்போது சிஸ்டமிக் சாயில் உங்களுக்குள்ளே வருவதுக்காக தான் இந்த வேதத்தை ஒரு எழுத்து கூட என்ன பண்ணக்கூடாது, விட்டு வாசிக்கக்கூடாது, தேடக்கூடாது, தியானிக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், வார்த்தைகளை தியானிக்கணும், வசனங்களை தியானிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், சத்தியங்களை தியானிக்கணும். அதிக நேரத்தை கொடுத்தா தான் ஆண்டவரை போல நீ வாழ முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா நம்மக்கிட்ட பாதி பாவம் இருக்குது. 100 லிட்டர் பாலுக்கு எத்தனை கிலோ புளி போட்டு தயிராக்குறோம்? 100 லிட்டர் பாலுக்கு எத்தனை லிட்டர் பால், எத்தனை கிலோ புளி தேவைப்படுது? கொஞ்சம் தான், ஒரு கடுகளவு. புரியுங்களா? 99 பரிசுத்தம் ஆகிட்டு சின்ன ஒரு பாவம் வந்துச்சுனாவே உன்னை வருகி போவடா தடுத்துரும். புரியுங்களா? லோத்துடைய மனைவிக்கு எவ்வளோ தேவைப்பட்டது? திரும்பி பார்க்காது சொன்னார், அங்கே நின்ட்டாங்க. யூதாஸுக்குள்ளே ஒரு சின்ன பணம் ஆசைச்சு, அவனுடைய ஆண்டருக்குள்ளே என்ன பண்ணல, அவன் எங்கே போயிருப்பான்? பரலோகத்தை அவன் இழந்துட்டான். சின்ன பாவம் தான், ஒரு பண ஆசை, ஒரு சின்ன பொருள் ஆசை, சின்ன உனக்குள்ளே இருக்கிற கண்கள் இச்சை கடைசி வரைக்கும் ஒன்று போராடும். மாம்சத்தை இச்சை ஒன்று வரைக்கும் போகக்கூடாது. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல நீதிமானம் உட்காந்துருக்கலாம், பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கலாம், பரிசுத்தவான் பேர் காணக்கலாம், எனக்கு நான் 1000 வசனம் தெரியும் சொல்லலாம், எல்லாம் தெரியலாம். ஆனால் வாழ்க்கையில் உன் மனைவி இடத்துலையும் பரிசுத்தமாக இல்லை, உன் கணவனிடத்தில் பரிசுத்தமாக இல்லை, உன் பெற்றோர் இடத்துல நீ பரிசுத்தமாக இல்லைன்னா வரிகளை போகவே முடியாது. உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் பரிசுத்தம் மிக அவசியம். அல்லேலூயா. இல்லைங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். 50% நான் பரிசுத்தம் ஆகிட்டேன், 50% ஆண்டவர் என்ன பண்ண பரலோகத்தில் போய் பரிசுத்தம் ஆக்குவார். பரிசுத்தமாக்குற இடம் எது? தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் உனக்கு டைம் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இங்கே உட்காந்து நீங்கள் உன்னை பரிசுத்தமாக்கி டைம் எடுக்கலைண்ணா அப்படின்னா மரணத்து பிறகு நீங்கள் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுங்களா? இங்கே உட்காந்து தான் எல்லாம் செய்யணும். இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. இது என்னது? ஒரு பழைய வண்டியை உள்ளே வந்தால் போகும்போது எப்படி இருக்கணும்? புதிதாக்கப்பட்டு அதே நிலைமையில் இருக்கக்கூட, அதே ஜென்ம சுபாவம், அதே ஜாதி பிரச்சனை, அதே மேட்டுமை, அதுவே கண்களிச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதே அகங்காரம், கீழ்ப்படியாமல் தன்மை, இதெல்லாம் உள்ளே இருக்கிறதுல அவங்க போகவே மாட்டாங்க. அதனால தான் பரலோகத்துக்கு பார்த்து இடுக்கமான வாசல்ன்றார். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு விட்டு கொடுக்கறது கூட ஒரு பரிசுத்தம். புரியுங்க? உன் கணவன் ஒரு பேச்சு வேணால் அது விட்டு கொடுக்கணும், மனைவி பேசினா விட்டு கொடுக்கணும், சபையில் பாஸ்டர் சொன்னால் விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியம் கூட ஒன்று என்ன பண்ண பாவத்தில் தள்ளி விட்டுரும். அதனால தான் ஆண்டவர் பரிசுத்தத்துக்காக தன் உயிரை கொடுக்குறாரு, தன் ரத்தத்தை சிந்துறாரு. அது விலையேற பெற்றது. அதனால தான் அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்கிறார். சும்மா ஏதோ வந்து அவர் என்ன பண்ணல, எல்லாம் பரலோகத்துக்கு வந்துடுங்க. ஞானஸ்தானி எடுத்துட்டாலும், திருவந்தி எடுத்தாலும் மீதி எல்லா காரியம் செய்யணுமே. புரியுங்களா? பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும், அது ஞானஸ்தானம். பாவத்துக்கு என்ன பண்ணிட்டோம்? மறிச்சிட்டோம். நீதிக்கு என்ன பண்ணோம்? அப்போ நீதி வளரணுமே நமக்குள்ள. 10 வருஷம் ஒரு விசுவாசம் எப்படி இருக்கணும்? 4 பேருக்கு சாட்சியாக இருக்கணும். இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு வாழ்க்கை தான் இந்த சரீரத்தில். அப்போது பரலோகன்றது நித்திய ஜீவன், நித்தியமாக வாழ வேண்டியது. 1000 சாட்சி ஒன்று இருக்குது, அதில் போய் வாழணும். மறுபடியும் பூமிக்கு வரணும். பிசாசு விடுவானா? சொல்லுங்கள், பிசாசு விடுவானா? நம்மளை விடவே மாட்டான். தொடர்ந்து போராடுவான். நம்மளும் போராடி ஜெபத்தில் போராடணும், வசனத்தில் போராடணும், சத்தியத்தில் போராடணும், சபையில் உட்காந்து போராடணும். உன் ஜெப ஜீவன் பெருகினே இருந்தால் தான் வாழ்க்கை முன்னேற முடியும். என்ன சரீரம் நம்ம பாவத்தை என்ன பண்ண, சரீரம் பாவத்தில் தள்ளும். புரியுங்களா? ஒரு வாஸ்காலில் செல்லு வந்துக்குதுன்னா என்ன பண்ணியிருக்கோம்? செல் அடிக்குதுன்னா வாஸ்கால் என்ன பண்ணுவோம்? நம்ம நீ கொஞ்சோண்டு இடம் இருந்தது, கேப் இருந்தது, அதுக்கு மட்டும் செல்லு அடிச்சிச்சு. புரியுங்களா? சரி விட்டுறேங்க, ஒரு 2 வருஷம் பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்போ கதவே இருக்காது. அது மாதிரி பிசாசு வந்து கொஞ்சம் தான் உன் மனசில் இடம் பிடிப்பான். உன்னை யாராவது ஒருத்தர் வச்சு தான் என்ன பண்ணுவான்? சந்திரமாக உன்னை வேதத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துடுவான், ஜெபத்தை விட்டு வெளியே கொண்டு வருவான். புரியுங்களா? தேவனுடைய துதியை விட்டு வெளியே கொண்டு வந்துடுவான், பரிசுத்தத்துக்கிட்ட வெளியே கொண்டு வருவான். கொஞ்சமாக தான் அவன் வேலை செய்வான். அவன் தந்திரம் உள்ளவன். பிசாசுக்கிட்ட 3 ஆயுதம், பெரிய ஆயுதம். 1 தந்திரம், அது கண்ணுக்கு தெரியாது. வசனம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் போயிட்டு உடனே தான் வருவாங்க, ஜபலாம் அவளால் பண்ண தேவையில்லை, ஆண்டவர் பரலோகத்தில் ஜபம் பண்ணேங்கிறார் உங்களுக்காகன்னுவார். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பரலோகத்தில் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? நமக்காக வேண்டியது செய்கிறான்னுவார். ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் சர்ச்சுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்தால் போதும், மீது கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாருன்னுவார். இன்னொருத்தர் வருவார், நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, என்ன பண்ணுங்க, தசமாக மட்டும் கொடுத்தா பரலோகத்துக்கு போயிடலான்னுவார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது நீங்கள் கவனிக்கணும். நீ உங்கள் கண்ணாலே நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், நீங்கள் தேடணும், நீங்கள் அதை ஆராயணும், நீங்கள் அதை தியானிக்கணும். ஆண்டவருக்காக நீ என்ன செய்கிற அது உனக்கு தெரியணும். நீ ரட்சிக்கப்பட்டால் உன் குடும்பம் என்ன பண்ணியிருக்கணும்? ரட்சிக்கப்படன்னு நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 16:31. அப்போ நீ ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட முழு குடும்பம் ரட்சிக்கப்படலை அப்படின்னா
உன் மூலமாக அந்த குடும்பத்தை நீ கவுத்துற. ஏன் ரட்சிக்கப்படலை அப்படின்னா உன்னுடைய ஜீவியம் சரியில்லைங்க. புரியுங்களா? உன் ஜீவியத்தினால என்ன பண்ண யாரும் மனம் தர மாட்டேன்றாங்க. புரியுங்களா? உன் கணவர் ஏன் மனம் தர மாட்டேன்றான்னா உன்னுடைய ஜீவன் சரியில்லை, பேச்சு சரியில்லை. அப்போ நம்ம எல்லாவற்றிலும் ஒழுங்கு கிரமமாக செய்தால் தான் ஆண்டவருடைய வரிகளை போக முடியும். அல்லேலூயா. மணவாட்டி என்பது எந்த கரைத்திரை, புரியுங்களா, கற்புள்ள கன்னிகின்றார் ஆண்டவர். எப்படி சொல்கிறாரு? கற்புள்ள கன்னிகைனா என்ன? ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் கற்புள்ள கன்னிகை. புரியுங்களா? அந்த வசனம் வாசிங்க. 14:4 வெளிப்படுத்தின 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றும் இவர்களே, இவர் மனுஷனில் இருந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் என்னது அப்படின்னா என்ன சொல்லுங்க? வாயை திறக்க மாட்டேன்றீங்களே. கல்யாணம் ஆகாதுங்க. ஓகே, பின்னாடி அதுதான் வசனம் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறாரு. ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். அப்புறம் ஜோடி இல்லாதிராது. அப்போ அந்த வசனத்துக்கு ஒரு ஜோடி இருக்குது. அதை போய் நீ கண்டுபிடிச்சின்னா அது யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ வசனம் என்ன பண்ணுறது, ஒன்றுக்கு இன்னொன்று கனெக்ட் இருக்குது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் வளரணும்னா வசனத்தை நீங்கள் அதுக்கு பின்னாடி இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு அந்த ஜோடியை கண்டுபிடிச்சிங்கன்னா, ஜோடினா என்ன? ஒரு ஜோடினா எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஃபேனுக்கு இந்த ஃபேனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணும்? நம்ம இல்லை, ரெண்டே சேமாக இருக்குது. அப்போ ஜோடி. இப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி ஜோடி கண்டுபிடிக்க முடியும்? கணவனுக்கு என்ன வயசு இருக்கணும், மனைவிக்கு என்ன வயசு இருக்கணும்? ஆண்டவர் சொன்ன மாதிரி இருக்கணும் இல்லை? இல்லை, மனைவிக்கு வந்து 80, பொண்ணுக்கு வந்து வயசு 25. அது ஜோடி ஆகுமா? ஆனால் இவங்க பெண்ணாக தான் இருக்கிறாங்க, அவருக்கான ஆணாக தான் இருக்கிறாங்க. அதான் ஜோடி சேர்க்க முடியுமா? அப்படி வசந்த டிஸ்டன்ஸில் எடுக்கக்கூடாது. பைபிளில் போயிட்டு அப்படி எடுப்பாங்க. 80 வயசுக்கு ஒரு தாத்தா மாதிரி ஒன்று எடுப்பாங்க, அப்புறம் குழந்தை மாதிரி ஒன்று எடுப்பாங்க. அது ஜெயிண்ட் ஆகாது. அப்போ தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆராய்ந்து பார்க்கின்றாரு. புரியுதுங்களா? அப்போ இந்த வசனம் பாருங்கள், ஸ்திரீகளால் கரைப்படாதவர் இவர்களேன்றார் வசனம். யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு. அல்லேலூயா. அப்போ உலகத்தால் கரைப்படாது, அங்க என்ன சொல்ல, ஸ்திரீகளால் கரைப்படாதுன்றாரு. அப்போ உலகத்தால், உலகம்னா என்ன? அதுக்கு ஒரு ஜோடி கண்டுபிடிக்கணும். அப்போ உலகம்னா என்ன? 1 யோவான் 2:15-16 வாசித்தீங்கன்னா அங்க உலகத்தை குறித்து பேசுறாரு பாருங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். அப்போ என்ன சொல்றாருன்னா, அப்போ உலகம்னா என்ன? மாம்சத்தின் இச்சையும், மாம்ச இச்சை, கண்களின் இச்சையும், இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய. போதும். அப்போ ஜீவனத்தின் பெருமை. அப்போ மாம்ச இச்சைனா என்ன? நம்ம செய்யற மாம்சத்தின் மூலமா செய்ய இந்த மாம்ச இச்சை இருக்குது பாருங்க. கலாத்தியர் 5:18 ஆண்டு 17 பாடம் சொல்றாரு. அது மாம்சத்தின் இச்சை. அப்போ மாம்ச இச்சை நம்ம சரீரத்தில் பண்ண விடாது. மரண சந்திக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் இருக்கக்கூடாது. அப்போதான் நீ கரையில்லாத இருக்குன்னு அர்த்தம். இதில் இருக்கிற அந்த மூட்டை கட்டி இது நீ உள்ளே வச்சிருந்தனா என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ மாம்சத்தின் இச்சையை அழிச்சிடணும். அப்போ எதை வச்சு அழிக்கணும்? முழு வேதத்தில் இந்த ஒரே ஒரு வசனம் தான் பிசாசு எழுதி வச்சுக்கிறான், அவனுடைய வசனம். இது உலகத்தில் உண்டாவினு. மீதி எல்லா வசனமும் ஆண்டவர் எழுதுந்து. பிசாசு எழுது எத்தனை வசனம்? ஆனால் ஒரே வசனத்தை வச்சு உலகத்தை கவுத்துறான். ஆனால் இவ்வளோ வசனம் வச்சு நம்ம பரிசுத்தமாக வாழ முடியலன்னா அப்போ ஆண்டவர் எப்படி தான் பரிசுத்தம் வாழ முடியும்? நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு 1189 அதிகாரம் வேலை செய்யுது. ஆனால் பிசாசுக்கு ஒரே வசனத்தை வச்சு உலகத்தை கவுத்து என்ன பண்ணுறான்? இன்றைக்கி இந்தியாவில் 145 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா இதில் இந்த கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெரும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஆமாம், 145 கோடி பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு 2 கோடி 3 கோடி நான் அந்த பரிசுத்தமாக வாழ்வதற்காக தியாகம் பண்ணி நிற்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ 145 கோடி மக்கள் மனம் திரும்பினா இப்போ பிசாசு கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த மாம்சத்தின் இச்சை உண்டாக்காதபடிக்கும், அவன் மாம்சத்தில் வெளிப்படாதபடிக்கும், அவன் ஆத்துமாவில் வெளிப்படாதபடிக்கும் இது ரெண்டுத்தையும் சிலுவையில் அரெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ வெறும் ஆவி மட்டும் விட்டு போனார். இப்போ இந்த ஆவியை நம்ம துரத்தாத இருந்தோம்னா
நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஆவி தானே ஆண்டு துரத்த சொன்னார். இப்போ இந்த ஆவி தான் என்ன பண்ணுது? அந்த கண்கள் இச்சை மாம்சத்தை ஜீவனத்து பேர் டைரெக்டாக செய்தவன் இப்போ செய்ய முடியல. இப்போ ஒரு மனுஷனை வச்சு அவன் செய்கிறான். யாராவது ஒரு மனுஷனை வச்சு தான் என்ன பண்ணுவான்? இந்த வேலைகளை செய்துனே வரான். அப்போ நமக்குள்ளே இது ஏதாவது கண்கள் இச்சை இருக்கா? மாம்சத்தின் இச்சை இருக்குதா? கண்கள் இச்சை வந்து ஆத்மோட கனெக்ட் பண்ணுறாரு. மாம்சத்தின் இச்சை சரீரத்தோடு கணக்குள்ளே கொண்டு வராரு. ஆவியின் இச்சை வந்து ஜீவனத்து பெருமை ஆவியோடு கனெக்ட் பண்ணுறாரு. இந்த ஆவி ஆத்மா சரீரம் தான் வரைக்கும் போவோம். 1 Thessalonians 5:23 வாசிக்கிறேன்ல, சமாதானத்தின் தேவன் தாம் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக. அப்போ சமாதானத்தின் தேவன் பிதா என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை என்ன பண்ணுவேன்? முற்றிலும். அவன் முற்றிலனாலும் 100%ன்றாரு. முற்றிலும் என்ற அந்த வார்த்தையை என்ன சொல்லுவோம்? முற்றிலும் அப்படின்னா அது 0%ஆ இல்லை 50%ஆ 100%ஆ? 100%. அப்போ சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக அப்படின்றாரு. அதுக்கு பிறகு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும். அப்போ ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும். அப்போ முழுவதுனா எப்படி? முழுவதுனா 100%ஆ இல்லை 1/4%, 1/2%? அங்கே முற்றிலும் சொல்கிறாரு, இங்கே முழுவதுன்றாரு. அப்போ முழுவதும். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது அப்போ குற்றம்னா என்ன? குற்றம்னா என்ன? குற்றம் என்றால் மீறுதல், அக்கிரமம், பாவம். என்னது? பிசாசுக்கு உடைய அவன் தான் குற்றவாளி. அவன் குற்றம் என்ன இருக்குதுன்னா மீறுதல் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, பாவம் இருக்குது. இதை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தள்ளுவான். அப்போ எந்த குற்றம் இல்லாத என்ன பண்ணுங்க நீங்கள்? குற்றமற்றவெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார். என்ன எப்படி சொல்கிறாரு? குற்றமற்ற இருந்து காக்கப்படுவதாக. காக்கிறவர் யார்? காக்கிறவர் ஆவியானவர். நம்ம என்ன பண்ண சபையை நீ காத்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் இந்த ஒரு குற்றம் இல்லாதபடி என்ன பண்ண அழிச்சிடுங்க. அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பிதா குமாரன் பரிசுத்தாவினர். அந்த பிசாசனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்து வலுசர்ம கள்ளத்தெரியுது. 9 பேர் அந்த வசனத்துக்குள்ள இருக்கிறாங்க. எத்தனை பேர்? அந்த ஒரே வசனத்துக்குள்ள இவங்க 9 பேர் அடங்கியிருக்கிறாங்க. புரியுங்களா? இந்த 9 பேரில் 3 என்ன பண்ணுறான்? பிசாசு என்ன பண்ணுறான்? நம்மளை குற்றத்தை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறான். இயேசு நம்மளை பரிசுத்தத்துக்காக முயற்சி பண்ணுறாரு. அல்லேலூயா. ஒரு பக்கம் இயேசு நமக்காக போராடுறாரு, இன்னொரு பக்கம் பிசாசு நமக்குள்ள பாவத்தை தள்ளுவதுக்கு அவன் போராடுறான். நம்ம நடுவில் சரீரத்தில் இருக்கிறோம். 2 பேரும் ஆவிலேருந்து அது வேலை செய்கிறாங்க. நம்ம யார் நமக்குள்ளே வராதபடினா பிசாசு வராதபடி, சுபாவம் வராதபடி இரவும் பகல் என்ன பண்ணணும்? நம்ம வேதத்தை தியானிக்கணும். இப்போ தியானத்து குறித்து நம்ம எடுக்க போகிறோம். அங்கே சொல்லப்படுது பாருங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தியானத்து குறித்து எழுதிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி ஆராய்ந்ததை இருதயத்தில் தியானம் செய். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி, ஏசாயா 34:16 தேடினதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆராய்ந்து பார்க்குறீங்க. யோவான் 5:19 படி ஆராய்ந்து சங்கீதம் 1:2 படி தியானிக்கிறோம். சங்கீதம் 1:2 படி தியானித்து தியானம் செய். அப்பொழுது ஆவின் கனிகளை தன் வாழ்க்கையில் மிகுதியாக பார்க்க முடியும். நீங்கள் தியானிக்கும் போது இப்போ கனிகள் என்ன பண்ணோம்? நம்ம ஆவின் கனிகள் உருவாக்கப்படும். அல்லேலூயா. அப்போ தியானிக்கும் போது ஆவின் கனி மிகுதியாய் பார்க்க முடியும். கனிக்குள் 5 பகுதி இருக்கிறது. ஒரு கனி எடுத்தீங்கன்னா அதில் எத்தனை பகுதி இருக்குது? ஒரு கனி ஒரு 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 ஆப்பிள் எடுத்திங்கன்னா அந்த ஆப்பிளே 5 பகுதி இருக்குது. என்னென்ன இருக்குது? 5 பார்ட். சொல்லுங்கள். ஆப்பிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுவை இருக்கிறது. அது மாதிரி உனக்குள்ளே வந்து தியானம் பண்ணும் போது உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்? சுவை. அப்போ சுவை எதை வச்சு சொல்லுவோம்? அதை டேஸ்ட்டு. வெளியே நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் என்ன சொல்லுவோம்? சாட்சியின் வாழ்க்கை. என்னது? நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க 4 பேருக்கு. உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, என் மனைவி என்ன பண்ணுவாங்க? இப்போ எப்படி யாக்கோப் சொல்கிறார் ஏசா பற்றி. யாக்கோப் என்ன சொல்கிறார்? ஏசா பற்றி என்ன சொன்னார்? அவங்க அம்மாவுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அம்மா, என்னுடைய தகப்பனார் தப்பு தவறி என்னை சபிச்சிட்டார்னா என் வாழ்க்கை அழிஞ்சிடும் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாரு? யாக்கோப் அம்மா கிட்ட சொல்கிறாரு. அப்போது தன்னுடைய ஈசா எவ்வளோ பரிசுத்தவானுன்னு அவருடைய வாயில் ஒரு வார்த்தை வந்தால் நான் சாபத்துக்குள்ளே போயிடுன்னு யாருக்கு தெரியுது? மகனுக்கு தெரியுது. அது மாதிரி நம்ம தகப்பனார் உங்கள் பிள்ளைங்க சொல்லணும். எங்கள் அப்பா வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடந்துருன்னு சொல்லிக்கிறாங்களா? எப்பாவது
நாம் அவங்களுக்கு முன்னாடி பைத்திய மாதிரி பேசுகிறதா எப்படி இருப்பான்? நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவான். புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து தகப்பன் தன் பிள்ளைக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமா? நம்முடைய பிதா இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் சொல்லுங்கம்மா. நீங்கள் பாருங்கள், பவுல் எப்படி சாட்சி, ஒரு பிசாசு சாட்சி கொடுக்குது பாருங்கள் பவுலை குறித்து. வாசிக்கலாம் அந்த வசனத்தை 16-17. அப்போஸ்தலர் 16-17 எப்படி சாட்சி கொடுக்குது பாருங்கள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லுது? பிசாசு என்ன சொல்லுது? ஒரு என்ன ஆவியாது? அந்த ஆவி என்னது? குறி சொல்கிற ஆவி. குறி சொல்கிற ஆவி. குறி சொல்கிற ஆவியே சொல்லுது, நானே ரட்சிக்கப்படுறதுக்காக அவர் சொல்கிறாரு அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். அவனையும் அந்த சகோதரி அவனை குறித்து சேர்த்து பேசுகிறாங்க. ஆனால் எப்படி பேசுகிறாங்க? பவுலுக்குள்ள என்ன இல்லையா? உன்னதமான ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன். புரியுங்களா? ரட்சிப்பின் வழி என்ன பண்ணுறாரு? நமக்கு அறிவிக்கிறவர் என்று போன மாதம் நான் மியான்மரில் போயிட்டு ஒரு 2 வாரம் நானும் என் மனைவி அங்கே போய்ட்டு மெசேஜ் இது கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மாதிரி தான் ஆட்கள் அங்கே இருந்தாங்க. ஃபுல்லாக நாங்கள் எடுக்கும்போது இங்கே சென்னையிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க நைட் 11 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு போய் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்களுக்குள்ள அசுத்தாய்வு இருக்குது, அலக்கடைக்குது, நானே ட்ரை பண்ணுக்கிறேன், ஓட மாட்டேங்குது அப்படின்னு வீடியோ காலில் வந்தாங்க. புரியுங்களா? நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே 12 மணி வரைக்கும் நைட்டில் ஜபத்தில் இருப்பேன். 12 மணிக்கு மேலே தான் போயிட்டு என்ன பண்ணுவோம்? படுப்போம் ஒவ்வொரு நாளும். இந்த 12 மணி ஏன் அப்படின்னா, அந்த அசுத்தாவிகள் எப்பவுமே இந்த நடுராத்திரி இறங்கும். அந்த நேரத்தில் அந்த 12 மணி கரெக்டாக போய் உட்காந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்போ அந்த வீடியோ காலில் அவங்க வரும்போது, உடனே அந்த வீடியோ காலில் வரும்போது என்னுடைய ஃபோட்டோவை அந்த மகளுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. உடனே சொல்லுது, ஐயாவை பார்க்க மாட்டேன் நான். அந்த ஐயாவை மூடிடுங்க, கண்ணு மூடுறாரு, நான் பார்க்க மாட்டேன். ஏமா பார்க்க மாட்டேன்னா, அவருக்குள்ளே 24 மணி நேரம் ஏசு இருக்கிறாரு. எத்தனை மணி நேரம் அப்படின்னு யார் சொல்லுது? அசுத்தாவி சொல்லுது. புரியுங்களா? அப்போ ஏன் சொல்லுது? அது நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சது இல்லை. அப்போ நான் சொன்னேன், போயிடுமா 11. அது சொல்லுது 12 மணி தான் நான் போவேன், நீ ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இந்த ஆவிகள் கூட நம்ம என்ன பண்ணோம்? சாட்சி கொடுக்கணும். புரியுங்களா? நம்மளுடைய சாட்சி நம்முடைய ஜீவித்தல் தான் இருக்குது. அல்லேலூயா. நம்ம வேதத்தை சும்மா அப்படியே படிச்சுட்டு போகக்கூடாது மேலோட்டுமா. புரியுதுங்களா? அதை ஆழமான என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் இதை கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை எப்படி இருக்குதா? உயிராக இருக்குதா? ஒவ்வொரு வார்த்தை எப்படி இருக்குதா? உயிராகுது. எப்படி உயிராகுது இந்த வார்த்தைங்களா? இந்த பைபிளுங்கிற வார்த்தை எப்படி உயிராகுது? என்னம்மா எப்படி உயிராகுதுன்னு தெரியுது உங்களுக்கு? பேசுகிறாரு. ஓகே. வேறு இந்த பைபிளுங்கிற வார்த்தை ஏன் உயிராகுதுன்னா, அது எழுதினவர் உயிராகிறாரு. என்னது? எழுதினவர் உயிராக இருந்தால் அந்த வார்த்தை ஒரு நாள் மறிக்காது. அதனால தான் அநேக புத்தகத்தில் வாசியதை காட்டிலையும் இந்த புத்தகத்தை நீ எவ்வளோ வாசிக்கிறோம் உங்களுடைய ஆத்ம உயிரழிஞ்சினே இருக்கும். புரியுங்களா? உள்ளுக்கிற வியாதி செத்துக்கினே இருக்கும், பாவம் செத்துக்கினே இருக்கும், அழிஞ்சினே இருக்கும், உங்களுடைய ஆவிக்குறிச்சியும் வளர்ந்துனே இருக்கும். ஏன்னா இதில் உயிர் இருக்குது. அதனால தான் சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய வசனத்தை அனுப்பி என்னை உயிர்ப்பியும் அப்படின்றார். அப்போ நான் பார்த்துக்க அவருக்கு தெரியுது. என்னன்னு தெரியுது? வசனத்தில் உயிர் இருக்குதுன்னு. ஏன்னா வசனத்தை அனுப்பலைன்னா நான் உயிரடைய மாட்டேன். அப்போ ஆண்டுடைய வார்த்தையை எனக்கு அனுப்பி என்ன பண்ணேன்? என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுறாரு? கதறாரு. அப்போ தேவனுடைய வார்த்தை நீங்கள் வேதத்தை கையில் வச்சுருக்கிறீங்க. இந்த வசனத்தை நீங்கள் என்ன சொன்ன? அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அபியாசம் பண்ணணும். இந்த வார்த்தையை விடக்கூடாது, இந்த வசனத்தை விடக்கூடாது, இந்த சத்தியத்தை விடக்கூடாது. இந்த சத்தியத்துக்குள்ள வார்த்தையை தேடி தியானித்து ஆராய்ந்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அப்படியே வளரும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் அழியும், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனம் அழியும். ஏன்னா இந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அந்த கனிக்குள்ள என்னென்ன சொன்னேன்? ஒன்று சாட்சி, இன்னொன்று சுவை, பலன், விதை, சுகம், ஆரோக்கியம். அல்லேலூயா. அதே போல் எழுதி கொள்ளுங்க, அதே வசனத்தை எழுதி கொள்ளுங்க. 1 சுவை, 2 பலன், 3 விதை, 4 ரகம், 5 பாதுகாப்பு. நீங்கள் ஒரு கனியை புசிக்கும் போது இந்த 5 காரியங்கள் உங்களுக்கு வருது. புரியுங்களா? அதே போல் உங்களுக்குள்ள அன்பின் கனி வளரும் போது, அன்பின் கனி உனக்குள்ளே ஒரு கனி வளர்ந்தால் அது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், சாட்சி.
உனக்குள்ள அன்பு உருவாக்கப்பட்டுச்சுன்னா சாட்சியாக வாழ்வீங்க. அல்லேலூயா. 2, ஊழியம் செய்வீங்க. என்ன செய்வீங்க? ஆத்ம ஆதாயம் செய்வீங்க. அநேக ஆத்மாக்களை உருவாக்குவீங்க. அநேக ஆத்மாக்களுக்கு போய் சத்தியத்தை சொல்வீங்க. அல்லேலூயா. அப்போது நம்பர் 1 நான் சொன்னேன் சாட்சி, 2வது ஊழியம், 3வது சத்தியம். உனக்குள்ள சத்தியம் இருக்கும், விடுதலை ஆக்கினே இருக்கும். 4வது அங்கே பார்க்கும்போது தாழ்மை. உங்களுக்குள்ள தாழ்மை பெருகும். ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்த ரொம்ப தாழ்மையாக போய் அவங்கள சந்திப்பீங்க. அதனால தான் ஆத்மா ஆதாயம் மிக அவசியம். புரியுங்களா? வேத பாடம் மிக அவசியம், சபை அவசியம், ஆலயம் அவசியம். அல்லேலூயா. மேய்ப்படைய ஆலோசனை அவசியம். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் என்ன செய்யும்? வளர்ந்து பெருகினே இருக்கும். அல்லேலூயா. அங்கே 5வது பரிசுத்தம். அல்லேலூயா. 5வது என்ன இருக்கும்? பரிசுத்தம். உங்கள் ஆவியில் பரிசுத்தம், உங்கள் ஆத்மாவில் பரிசுத்தம், உங்கள் சரீரத்தில் பரிசுத்தம், உங்கள் சிந்தனையில் பரிசுத்தம், உங்களுடைய நினைவில் பரிசுத்தம், உங்களுடைய யோசனையில் பரிசுத்தம், உங்களுடைய எண்ணங்களில் பரிசுத்தம், உங்கள் நடையில் பரிசுத்தம், உடையில் பரிசுத்தம், கிரியில் பரிசுத்தம். இதெல்லாம் எப்படி வரும்? இந்த அன்பின் ஆவி, இந்த கனியை பெறும் போது, உங்கள் தியானிக்கும் போது. அல்லேலூயா. அதை 1ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்ம அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னா ஆசீர்வாதமாக இருப்பான். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், எல்லாத்திலையுமே அவன் எப்படி இருப்பான்? ஆசீர்வாதமாக இருப்பான். வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகிய. போதும். அப்போ ஒரு தியானம் பண்ற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினால் இல்ல, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக. நீதியின் கனியில நிறைந்திருப்பீங்க. நீங்க வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீதியின் கனியில நிறைந்திருப்பீங்க. அதே நீங்க சங்கீதம் 1:3 வாசிக்கும் போது 1:3, அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ 2வது எப்படி இருப்பீங்க? இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். தியானிக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற 2வது ஆசீர்வாதம். 3வது பாருங்க, அங்கே தியானிக்கிற மனுஷனுக்குள்ள அங்கே எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் தண்ணீர் அண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையுமா இருக்கிறதும் மழைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எப்படி இருப்பானா? வருத்தமின்றி தப்பாமல், மழைத்தாட்சியான வருஷத்திலும் ஆமென், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். யாரு? அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக உதாரணம், அதுக்கான சங்கீதம் 119 148 வாசிக்கலாம். ஒரு தியானிக்கிற மனுஷன் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அப்போ தியானிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? குறித்த ஜாமத்தில் எழுந்து தேவ சமூகத்தை என்ன பண்ணுவாங்க? 4 ஜாமம் சொன்னாக்க ஆரம்பத்தில். ஒரு இரவுக்கு 4 ஜாமம் இருக்கிறது. புரியுங்களா? 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம். ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். அப்போ நீங்கள் ஜாமத்தில் என்ன பண்ணுவீங்க? எழுந்து சரியான நேரத்தில் எழுந்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 3 மணி நேரம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நல்லா தியானிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா கனி கொடுக்கணும், கனி வளரணும். கனி முழுமை அடையணும்னா புரியுங்களா? உங்களுக்குள்ள அன்பு, நீடை, பொறுமை, இச்சடக்கம், தயவு, சந்தோஷம், மனமகிழ்ச்சி இதெல்லாம் வளரணுன்னா எப்படி வளரும்? தியானிக்கும் போது வளரும். அல்லேலூயா. வேதத்தை ஆராயும் போது அறிவு வளர்ந்துனே இருக்கும். வேத அறிவு, ஞானம் வளரும், புத்தி வளரும், விவேகம் வளரும், நிதானம் வளரும், நீதி வளரும், நியாயம் வளரும். வேதத்தை தியானிக்கும் போது என்ன வளரும் சொன்னேன்? ஆவின் கனி அத்தனையுமே வளரும். அல்லேலூயா. 2மே வளரும் போது ரொம்ப சாட்சியாக வாழுவீங்க. புரியுங்களா? பேச்சில் உண்மையாக இருப்பீங்க, சொல்லில் உண்மையாக இருப்பீங்க, சபைக்கு வருவதில் உண்மையாக இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களுடைய ஆலயத்தை விட்டு விட மாட்டீங்க, ஆத்மா ஆதாயம் பண்ணுவீங்க. புரியுங்களா? ஜீவ புஸ்தகத்தில் பலனை சேர்ப்பீங்க, ஞாபக புஸ்தகத்தில் சேர்ப்பீங்க, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் நன்மைகளை சேர்த்து வைப்பீங்க. நிறைய ஆத்மா ஆதாயத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. உங்கள் ஜெப நேரம் என்ன பண்ணோம்? விரித்தடைஞ்சினே இருக்கும். புரியுங்களா? உங்களுடைய ஆண்டவருக்காக அந்த பாரம் எழுப்புதல் உள்ள வருவதற்காக. அல்லேலூயா. அதிகமாக ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து மணிக்கணக்கில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து நல்லா ஜெபிக்கிற ஆவி பெற்றுவீங்க. கனி வளர வளர உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் வளர்ந்து பெருகும். அல்லேலூயா. பாருங்கள், யார் தியானிக்க வேண்டும்? அடுத்தது யார் தியானிக்க வேண்டும்? சங்கீதம் 104:34 சொல்ல பாருங்கள்.
நான் அவரை தியானிக்கும் தியானம் பாருங்க, நான் அவரை தியானிக்கு தியானம் இனிதாயிருக்கும். இனிதா இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். அப்போ யாரை தியானிப்பீங்க? நீங்க அவரை தியானிக்கணும். இயேசுவை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 9:2 சொல்கிறது, உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ உன்னதமானவரை தியானிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது சங்கீதம் 119, 111. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. அப்போ உம்முடைய சாட்சிகளை என்ன பண்ணோம்? நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். ஓகே, அந்த ஆண்டோடைய சாட்சிகளை எடுத்து என்ன பண்ணோம்? தியானிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, எப்போது தியானம் செய்ய வேண்டும்? சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்ப எப்போ தியானிக்கணும்? அந்தி சந்தி மத்தியான வேளை. அந்தி என்பது அதிகாலையில, சந்தி என்பது மாலையில, மத்திய என்பது மத்தியத்தில். அப்போ அதிகாலை, மதியம், மாலையில 3 வேளை என்ன பண்ணோம்? இந்த வசனங்களை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் தியானிக்கிறோம்? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். 3 வேளையும் 3 வேளை நம்ம சாப்பிட்றோம் கரெக்டாக சரீரத்துக்கு. ஆனால் ஆத்மாவுக்கு செய்கிறோமா? உங்கள் ஆத்மா யார்கிட்ட இருக்கு? உங்கள் ஆத்மா யார் நேசிப்பாங்கம்மா? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை யார் நேசிப்பாங்க? ஆண்டவர் நேசிப்பாரா? நீங்கள் நேசிக்கணுமா? இப்போ உங்ககிட்ட ஆத்மா இருக்குதா, ஆண்டவர்கிட்ட இருக்குதா? வாசிங்க 11:17. நீதிமொழிகள் 11:17. தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், கடுரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். அப்போ தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். அப்போ தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும்? நன்மை செய்து கொள். நீங்க நன்மை செய்யணும். அப்போ உங்க ஆத்மாவுக்கு நீங்க என்ன பண்ண? நீங்க நன்மை செய்து. நீங்க தான் நன்மை செய்யணும். நீங்க தான் அதிகாலையில் எழுந்து என்ன பண்ணணும்? உங்க ஆத்மாவுக்கு முதல்ல நன்மை செய்யுங்க. நீங்க ஆத்மாவுக்கு நன்மை செய்வீங்களா, சரீரத்துக்கு ஃபர்ஸ்ட் நன்மை செய்வீங்களா? தயவுள்ள மனுஷனாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த பிறகு எது கொடுப்பீங்க? நேரத்தை உங்கள் ஆத்மாவுக்கு கொடுப்பீங்க. ஏன்னா உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் நன்மை செய்யலைன்னா எப்படி சரீரத்துக்கு காலையில் எழுந்த பிறகு என்ன பண்ணுறீங்க? டீ சாப்பிட்றீங்க, டீ குடிக்கிறீங்க, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, குளிக்கிறீங்க, எல்லாம் சரீரத்துக்கே நடக்குது வேலை. ஆனால் ஆத்மாவுக்கு வேலை கொடுக்கணுமே, ஆத்மாவுக்கு நன்மை செய்யணுமே. அது நீங்கள் எடுத்தால் தான் முயற்சி. உங்கள் ஆத்மா, அதை தன் ஆத்மான்றா பாருங்கள், புரியுங்களா? தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து. அதே நீதிமொழி 24:14 வாசித்து பாருங்க. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ எதை பெற்றுக்கொள்ளணுமா? ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அப்ப ஞானத்தை என்ன செய்யணுமா? அது முடிவில் உதவும். இல்ல, ஞானத்தை என்ன பண்ணணுமா? அறிந்து கொள்வது. அறிந்து கொள்வதா? அறிந்து கொண்ட பிறகு என்ன செய்யணும்? ஆத்மா அறிந்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. அப்ப எப்படி பெற்றுக்கொள்றது ஞானத்தை? வேதத்தை ஆராய்ந்து தியானிக்க சொல்லுங்க. தியானிக்கும் பொழுது ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே, இப்போ சாலமோன் கேட்குறாரு, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. இப்போ வேதமும் உன் கையில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரா, வேதத்தை கையில் கொடுப்பாரா? வேதம் கையிலனா ஞானத்தை டைரெக்டாக கொடுப்பாரு. அப்போ வேதம் கையில் கொடுத்துட்டு, 2 கையை கொடுத்துட்டு, காலை கொடுத்துட்டு, ஆத்மா கொடுத்துட்டு, சபையை கொடுத்துட்டு, ஏசு ரத்தத்தை சிந்திட்டு, ஆவியான கொடுத்துட்டு, இதெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் ஏசுனா கொடுக்க மாட்டார். ஞானத்தை கொடுப்பாரு? என்ன கொடுப்பாரு? அடி தான் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்போது எல்லாமே டைரெக்டாக ஆண்டுகிட்ட வராது. நீங்கள் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. வேதத்தை கையில் கொடுத்துட்டா என்ன பண்ணிக்கணும்? அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கணும்? பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ளணும். அப்போ எப்படி பெற்றுக்கொள்வீங்க? யார் இடத்துல இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். என்கிட்ட ஞானம் இருக்குதுன்னா வந்து உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன்? கொடுக்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதே 19:10 வாசிங்க. ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். பாருங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை, உங்கள் ஆத்துமாவை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சிநேகிக்கிறான். உங்கள் ஆத்துமாவை நீங்கள் சிநேகிக்கணும், சிநேகிக்கூடாதா? நீங்கள் உங்கள் ஆத்மாவை நீங்கள் சிநேகிங்களா? என்ன ஆகும்? காலையில் எழுந்துக்கிறீங்க, ஒரு அதிகாரம் வாசிக்கிறதில்ல, தேடுறதில்ல, தியானிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, துதிக்கிறதில்ல, தேவ சத்தத்தை செய்யறதில்ல, எதுவுமே செய்யாமல் வெறும் சரீரத்துக்கு மட்டும் செய்திருந்தா ஆத்மா என்ன ஆகும்? ஆமா சொல்லுங்கள். அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்கள். ஞானத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் தன் ஆத்மா என்ன பண்ணுவாங்க?
சிநேகிப்பாங்க. இப்போது நான் வந்து யாரை சிநேகிப்பேன்? உங்களை எல்லாரையும் நான் சிநேகிக்கலாம், புரியுங்களா? ஆத்மாவை நான் என்ன பண்ண முடியாது, சிநேகிக்க முடியாது. ஏன்னா அப்படின்னா ஆத்மா உள்ளே இருக்குது உனக்குள்ளே. நீங்கள் என்ன மனசில் என்ன வச்சுருக்குன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் பண்ணணும். எங்கே ஞானம் இருக்குதோ அங்கே போய் என்ன பண்ண பெற்றுக்கொள்ளணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அங்கே அறிந்து கொள்ளணும், இங்கே பெற்றுக்கொள்ளணும். 24 என்ன பண்ணி சொல்லுங்கிற 24:14 நீதிமொழிகளில் அங்கே அறிந்து கொள்ளுன்றாரு, இங்கே பெற்றுக்கொள்ளுன்றாரு. பெற்றுக்கொள்ளது இன்னொரு கையிலேருந்து வரதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அறிந்து கொள்ள நீ ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். 2 வேலை செய்கிறாரு. ஒன்று ஞானத்தை பெற்றுக்கோ, போய் உட்காந்து படிக்கிறோம். இப்போ பைபிள் கிளாஸ் எதுக்கு பைபிள் கிளாஸ் படிக்கிறோம்? இந்த ஞானத்தை வளர்ச்சிக்காக, புரியுங்களா? நீங்கள் வேதத்தை உங்களுடைய இந்த வேத பாடத்தில் நீங்கள் எவ்வளோ கற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய ஞானம் வளரும். அல்லையா? இப்போ ஞானம் வளரும் போது உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ண வளரும், புரியுங்களா? அப்போ இதை தான் பைபிள் கிளாஸ் எதுக்கு வைக்கிறாங்க? பைபிள் கிளாஸு இந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக. இதுக்காக நீங்கள் டைம் கொடுக்கணும், புரியுங்களா? அப்போ உங்களோடு சேர்ந்து 10 பேர் என்ன பண்ணக்கூட கொண்டு வரணும். இன்னும் படிக்காத பிள்ளைங்களாம் சபையில் உட்காந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பண்ண அந்த சத்தியத்தை சொல்லுங்கம்மா நல்லா கற்றுக்கொள்ளணும். அல்லையா? உங்களோடு உங்களுடைய கணவனை கொண்டு வரணும், மனைவியை கொண்டு வரணும், பிள்ளைகளை கொண்டு வரணும். அவங்கள கொண்டு வந்து எவ்வளோ சத்தியத்தில் வளர்கிறாங்களோ ஞானம் வளரும். ஞானத்தை பெற்றுக்கொண்டால் தான் ஆத்மாவை என்ன பண்ண முடியும், சிநேகிக்க முடியும், ஆத்மாவுக்கு நன்மை செய்ய முடியும். இது சும்மாலாம் வராது. ஞானம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? எத்தனை பேர் வேகத்தில் வாசிக்கிறோம். ஞானம் இல்லாத நிறைய பேர் விழுந்துட்டாங்க, புரியுங்களா? ஞானன்றது சும்மா வருமா? சாலமோனுக்கு கிடைச்சது. சாலமோனுக்கு என்ன ஞானம் கிடைச்சது? நான் ஞானமாக தெய்வீக ஞானம் கிடைச்சதா இல்லை அவனுக்கு உலக ஞானம் கிடைச்சதா? தெய்வீக ஞானம் கிடைத்தா 1000 மனைவியாக கட்டியிருப்பான். அப்படி சொல்லியிருக்கோம். சாலமோன் ஞானம் எனக்கு தாங்க ஆண்டவனி ஜோம் பண்ணி பாருங்கள், எந்த ஞானம் வருதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல பார்க்கணும் எந்த ஞானத்தை அவன் பெற்றுக்கிறான்னு, புரியுங்களா? அந்த ஜனங்களை நியாயத்திற்கும்படிக்கு தான் தேவன் ஞானத்தை கொடுத்தாரு, புரியுங்களா? சிம்சோன் மேலே ஒரு ஆவி இருந்தது. என்ன ஆவி அது? பரிசுத்த ஆவியான வந்து அந்த ஆவி கிட்ட என்ன பண்ணும்? தெளிலால் கிட்ட போய் உட்காந்துப்பீங்க. அல்லையா? இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? தாவீதுக்கு ஆண்டு 3 முறை அபிஷேகம் பண்ணார், புரியுங்களா? ஆனால் கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அபிஷேகம் உன் மேலே வந்தால் கிறிஸ்து போலே வாழ்வேன். எல்லா ஹீரோவை காட்டிலும் யார் உனக்கு பெரியவர்? இந்த பைபிள் முழுமையாக பார்த்தீங்கன்னா, புரியுங்களா? தாவீதின் பேரில் பிசாசு போகாது. ஆபிரகாம் பேர் சொன்னால் கூட பிசாசு என்ன பண்ணாது, போகாது. ஏன் தப்பு தவறி நீங்கள் பவுல் பேர் சொன்னாங்க என்ன பண்ணாது, போகாது. ஆனால் யார் பேர் சொல்லலாம்? அப்போ இயேசுவே உனக்குள்ளே சாரம்சாக இருக்கணும். மீதி எல்லாருமே ஊர்க்காவாக இருக்கணும், பொரியலாக இருக்கணும், என்ன இருக்கணும், நம்ம இருக்கணும், பாயாசமாக இருக்கணும். ஆனால் இயேசு சாப்பாடாகவே இருக்கணும், புரியுங்களா? இயேசுவை உள்ளே கொண்டு போய் வச்சாதான் உனக்கு வளர்ச்சி அதிகமாக வரும். நீ யூதாசு குறித்து தியானம் பண்ணால் யூதாசு மாதிரி மாறுவேன். அல்லையா? அப்போ தியானத்தில் கூட யார் தியானம் பண்ணணுன்னு என்ன பண்ணிக்குது வசனம்? அதை தான் தேடுன்றாரு, ஆராய்ந்து பாருன்றாரு, தியானம் பண்ணுறாரு, புரியுங்களா? நிகழ்ச்சி 8:8 அவங்க எப்படி சொல்லி தராங்க பாருங்க பைபிளை. அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளக்கம் பண்ணினார்கள். 3 பொருளை காட்டுறாங்க. எத்தனை பொருள்? தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை, தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை. அப்ப தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகம் என்ன? வேதம் தான். தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகம் என்ன? தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகம் என்பது தோரா தான். 5 புத்தகம் தான். இந்த 5 புத்தகத்தை நெகேமியா எடுத்து வச்சு, எஸ்ரா எடுத்து வச்சு எப்படி சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு தீர்க்கமாக வாசிக்கிறாரு. எப்படி வாசிக்கிறாரு? தீர்க்கமாக. தீர்க்கனா என்ன? தேடி ஆராய்ந்து தியானம் பண்ண பேருக்கு தான் தீர்க்கும். என்ன பண்ணியிருக்கணும்? தேடி ஆராய்ந்து தியானிக்கிறவங்க தீர்க்கமாக வாசிக்கிறது. அடுத்தது அர்த்தம் சொல்லி, அதுக்கு பிறகு அர்த்தம் சொல்கிறாரு. அந்த வசனத்தில் இது சாதாரண அர்த்தமா, இது ஆவிக்குரிய அர்த்தமா, இது ரகசிய அர்த்தமா? அல்லேலூயா. ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையில் சாதாரண அர்த்தமும் இருக்கும், ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும், ரகசிய அர்த்தம் இருக்கும். அல்லேலூயா. சாதாரண அர்த்தம்னா என்ன சொல்லுங்கம்மா? இப்போ சந்தோஷம், அது என்னது? அது சாதாரண அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க சந்தோஷத்தை. அப்போ ஆவிக்குரிய அர்த்தம் சந்தோஷம் எப்படி இருக்கும்? சந்தோஷம் பிசாசு கொடுக்க முடியாதா? பிசாசு முடியும். அப்போ பிசாசு அவன் சொல்லுவான், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு ஒரு ரட்சிக்கப்படாத கிட்ட போய் சொல்லுவான். அவன் சொல்கிறான், நான் ஏற்கனவே சந்தோஷமாக இருக்கிறேன்றான். அல்லேலூயா.
அப்போ அவனுக்கு அந்த சந்தோஷம் போதாது, வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுது. அல்லையா? அப்போ நீ சொன்ன ஆவிக்குரிய அர்த்தத்தில் சந்தோஷம் தான் மாறுது. வேதத்திலேருந்து போகிறது தான் சந்தோஷத்தை உண்டாக்கும். ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம் நித்திய சந்தோஷம். அல்லையா? அதே சந்தோஷம் இயேசு சொல்கிறாரு, இந்த சந்தோஷத்துக்காக தான் என்ன பண்ணேன், இந்த பூமியில் வந்து என்ன பண்ணேன், நான் சிலுவைக்கு போனேன். அல்லையா? அவர் சிலுவைக்கு எதுக்கு போனாரோ அந்த சந்தோஷத்தை அடைவதற்கு. வாசித்து பாருங்கள் அந்த வசனத்தை, எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்திற்கு பொருட்டு, அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அப்ப சந்தோஷத்துக்கு அடுத்தது என்ன இருக்குதா, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வலது பாசிலே வீட்டிருக்கிறார். இப்ப அந்த ஒரு சந்தோஷத்துக்காக அவர் என்ன பண்ணாரு, அவமானத்தை எண்ணாமல், ஒன்னு அவமானப்பட்டாரு, இரண்டாவது சிலுவையை சகித்தார். அப்ப அவமானத்தையும் சிலுவையும் சகித்த பிறகுதான் சந்தோஷம். நமக்கு என்ன பண்ண, ஒண்ணுமே என்ன பண்ணல, நம்ம அவமானம் படுறதே இல்லை. யாராவது உடனே சொன்னா உடனே நம்ம எதிர்த்து பேசிடுறோம். புரியுங்களா? கொஞ்சம் தாங்கக்கூடிய நமக்கு பரிசுத்தாவி இல்லை. ஆவியானவர் இருந்தால் தானே நம்ம தாங்க முடியும், விட்டு கொடுக்க முடியும். சேவன் மேலே கல் வருது, ஆனால் கல்லுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் மேலே கல் அடிச்சிருந்தா அவங்களும் கல் தானே தடிக்கணும். ஆனால் சேவன் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்காக மன்னிப்பு ஜெபம் பண்ணுறாரு. ஜெப ஆவி வருமா? நம்மளை 4 பேர் கல் அடிச்சிருந்தா நம்ம ஜெபம் பண்ண முடியுமா? ஏன்னா அபிஷேகம் ஒருத்தருக்குள்ள ஆழமாக டெப்த்தாக அதிகமாக இருந்தால் அவங்க மேலே கல் அடித்தாலும் எதை அடித்தாலும் எதை பேசினாலும் ஜெபம் பண்ணி தான் இருப்பாங்க. அவங்க எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் அபிஷேகம் எல்லாத்தையும் பாருங்கள், ஒரு வார்த்தை சொன்னாங்க 4 வார்த்தை சொல்லுவாங்க. புரியுங்க? அபிஷேகம் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் வெட்கத்தை கூட என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. அவமானத்தை விட்டு கொடுக்க முடியாது. சிலுவையை சகிக்க முடியாது. புரியுதுங்களா? சும்மா வருவோம், உட்காருவோம், போவோம். ஏதோ ஆண்டருக்கு எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஊழியம் செய்கிறோம், நான் ஒரு விசுவாசம் இருக்கிறேன், நான் ஒரு சீசனாக இருக்கிறதா சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எடை போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறேன்னு. அல்லையா? ஒரு நாள் தராசு வரும் முன்னாடி, அப்போ நம்மளை பார்ப்பாரு, உனக்கு 25 வருஷம் கொடுத்தன ஊழியத்தில் நீ விசுவாசியாக இருந்து ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தினியா, ஆத்மாக்காக நீ ஜெபம்னியா அப்படின்னு கேட்பார். புரியுதுங்களா? நாங்களாம் இந்தியன் ஆர்மியில் 40 வருஷம் பணி புரிஞ்சோங்க. எத்தனை வருஷம்? ஒரு வாரத்துக்கு 3 நாள் குடிக்கிறவங்க. எத்தனை நாள்? இன்றைக்கி 8000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர்? ஆனால் 1 கோடி பேர் உருவாக்கணும் ஓடின்னு இருக்கிறோம். இன்றைக்கி 62 வயசாகுது. எப்படியாவது 1 கோடி, ஏன்னா 2 பிள்ளைகளையும் அவன் பிசாசு எடுத்தான். எங்களுடைய 2 பிள்ளைகளையும் ஒரே நாளில் இராணுவத்தில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தண்ணியில் அழைச்சிட்டு போயிட்டாங்க. எங்கள் 2 பிள்ளைங்க. 10 வயசு ஒரு குழந்தை, 6 வயசு ஒரு குழந்தை. யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். குழந்தை வீட்டுக்கு ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கு தலைவலி வந்தால் ஒரு தாயினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரே நேரத்தில் 2 பிள்ளைங்க இராணுவத்தில் ஜம்மு காஷ்மீரில் ஒரே நேரத்தில் தண்ணியில் அழைச்சிட்டு போயிட்டாங்க. 3 மாதம் என் மனைவி மென்டல் ஆகிட்டாங்க. யோசித்து பாருங்கள் எப்படி இருப்பாங்க. இந்த நேரத்தில் இயேசுவை ஏற்றுப்போமா? அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உலகத்திலேயே ஒரு கடவுள் யார்? உலகத்தில் ஒரு கடவுள் யாருன்னு கேட்டேன். கடவுள் இருக்கிறாரா? புரியுங்களா? 35 வருஷம் சிஎஸ்சி சர்ச்சில் ஒரு பெயர் கிறிஸ்தனாக இருந்தோம். எத்தனை வருஷம்? 35 வருஷம். 40 வருஷம் மிலிட்ரியில் இருந்தோம். யோசித்து பாருங்கள். ஆனால் ஆண்டவர் அறியலை. பிள்ளைங்க இழந்தாச்சு, மனைவி மென்டல் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஆண்டவர் யாரையும் ஏற்றுப்பாங்களா? ஒரு அற்புதம் செய்தால் ஏற்றுப்பாங்க, ஒரு விடுதலை கொடுத்தா ஏற்றுப்போம், ஒரு நன்மை செய்தால் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுப்போம். ஆனால் 2 பிள்ளைகளை இழந்துக்கு மத்தியில் ஒரு மனைவி மென்டல் ஆன பிறகு ஆண்டவர் ஏற்றுமா? சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி நேரத்தில் தான் உலகத்திலே ஒரு கடவுள் யாருன்னு கேட்டேன். அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜம்மு காஷ்மீரில் தரிசனம் ஆனார். உடனே என்னுடைய வேலையை ராஜினாமா செய்து சொந்த ஊர் நாங்கள் அரக்கோணம். புரியுதுங்களா? ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருப்பத்தூரில் தான் ரட்சிக்கப்பட்டு 2000 அதுக்கு பிறகு ஆவடி ஏசியில் 25 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. பெங்களூரில் ஒரு 7 வருஷம் நாங்கள், அதுவும் டிஸ்டன்ஸ் டு டிஸ்டன்ஸில் நாங்கள் வந்து பிஹெச்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அது பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்,
இந்த 2 பிள்ளைகளை இழந்தனால பிசாசு 2 பிள்ளைகளை எடுத்தானே, இனி அவனுக்கிட்ட இருக்கிற பிள்ளைகளை எடுத்துன்னு வரணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்னோட பேசினார். அல்லேலூயா. அதனால் ஒரு அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி 1 கோடி பேர் உருவாக்கணும். எத்தனை பேர்? 1 கோடி சீசர்களை, 1 கோடி ஜாமக்காரர்களை, 1 கோடி யுத்த வீரர்களை, 1 கோடி ஊழியர்களை. அல்லேலூயா. அப்போ இதுக்காக என்ன செய்யணும் ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், வேதத்தில் என்னென்ன ஜபம் இருக்குதோ அத்தனை ஜபத்தை போட சொன்னார். எஸ்தர் ஜபம் 3 இரவு 3 பகல்னு இது வரைக்கும் ஒரு 20 முறை போட்டிருக்கிறோம். எத்தனை முறை? சரீரத்தை ஒடுக்கி அதிகமாக ஜபத்தில் 7 இரவு 7 பகல் யோபு சொன்னார், அந்த ஜபத்தை ஏறெடுத்தோம். 10 பகல் 10 இரவு 2 முறை அப்போஸ்தலருடைய ஜபத்தை ஏறெடுத்தோம். ஏன்னா எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோ நான் ஆத்மா கொடுப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 21 பகல் தானியேலுடைய ஜபம், சாப்பிடாமல் புசியாமல் இந்த ஜபத்தை ஏறெடுத்தோம். அது பிறகு 40 பகல் 40 இரவு. இவ்வளோ ஜபத்தை பண்ணிட்டு பிறகு தான் இப்போ நான் இங்கே வருவேன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. புரியுங்களா? அந்தமானில் ஒரு 72 மணி நேரம் ப்ரேயர் பண்ணலான்னு போகும்போது தான் பாஸ்டர் பாஸ்கர் ஐயாவை அங்கே சந்தித்தோம். புரியுங்களா? பாஸ்கர் ஐயா யார்? உங்களுடைய பிரின்சிபல். புரியுதுங்களா? அவர் அங்கே சந்திக்கும்படி ஆண்டு உதவி செய்தார். புரியுங்களா? அதுக்கு பிறகு அவர் சொல்லிட்டு போனார், ஐயா நான் ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு கூப்பிடுவேன் அப்படின்னாரு. சொன்னாருங்களே இல்லையா? இப்போ பாருங்கள் அப்படி லிங்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து 72 மணி நேரம் ப்ரேயர் நடத்திட்டு போனோம். இதே நம்முடைய ஏசு அடைக்கிற சபையில் பாஸ்டர் ஞானப்பிரகாஷ் தெரியுங்களா? அவருடைய சபையில் அதிகமான ஜபத்தை நடத்திட்டோம். அதிகமான பேர்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளோ நீங்கள் செய்யணும் அவசியம் இல்லை, இவ்வளோ ஜபம் பண்ணனு. ஆனால் நீங்கள் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கொடுக்குறாருன்னா ஜீவிக்கும் இந்த சபையில் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 10 ஆத்மாக்களுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் ஜபம் பண்ணி அந்த ஆத்மா ஆதாயம் செலுத்துவதற்கு நல்ல சத்தியத்தை கற்று நல்ல கிளாஸில் அட்டன் பண்ணி இன்னும் உங்களால் முடிஞ்சவரை கொண்டு வந்து அதிகமான ஆட்களை சேர்த்து நீங்கள் நிறைய பேர் கொண்டு வந்தீங்கன்னா, நிறைய சபையார் படித்தாங்கன்னா இந்த பகுதியில் நிறைய ஆத்மாக்கள் என்ன பண்ணலாம்? உங்கள் மூலமாக நீங்கள் ஆதாயப்படலாம். நீங்கள் போய் வெளியெல்லாம் ஊழியம் செய்ய தேவையில்லை. எல்லாருக்கும் ஒரே தகுதி இல்லைல்ல. பவுல் செய்த மாதிரி ஊழியம் பேதுரு செய்யலை. அல்லேலூயா. பேதுரு செய்த மாதிரி தீத்து செய்தாரா? யார்? எல்லோருக்கும் வித்தியாசம் இருந்தது. புரியுங்களா? நான் என்ன முறையே நீங்கள் செய்ய நான் சொல்ல, என் மேலே விழுந்த கடமை நான் செய்கிறேன். புரியுங்களா? ஏன்னா இராணுவத்தில் இருக்கும்போது 3 நாள் சாப்பிடாமல் 3 நாள் தூங்காமல் டிக் பண்ணி நாங்கள் வாரம் அட்டன் பண்ணுவோம் பாகிஸ்தான் பக்கத்தில். அப்போ இதெல்லாம் வாரம் அட்டன் பண்ணனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பாதத்தில் நிற்க முடியும்னு சொல்லி அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து நீங்கள் நின்று கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். புரியுங்களா? உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யலாம். ஆனால் கர்த்தருக்காக என்ன பண்ண அந்த சபையிலேருந்து நீங்கள் ஏதாவது என்ன பண்ண ஆத்ம ஆதாயத்துக்காக ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கொள்ளணும், நல்ல சத்தியத்தை அறிஞ்சிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்? அநேக ஆத்மாக்களுக்காக நீங்கள் போய் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். திறப்பில் வாழ நின்று 1 மணி நேரம் செபிங்க முழங்காலில். இங்கே நடக்கிற அத்தனை ஜபத்தில் கலந்து அபிஷேகத்தை பெறுங்க. ஏற்ற நேரங்கள் வரும். இப்போது ஆண்டுடைய அபிஷேகம் யார் ஜெபிக்கிறாங்களோ அவன் மேலே விழும். ஒரு எழுப்புதல் ஆவி மேலே வந்து இறங்கும். அன்றைக்கி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் பார்த்தீங்கன்னா சபைக்கு இந்த ஊரே இடம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த பட்டணமே நமக்கு என்ன பண்ணுவாங்க? 10 ஏக்கரை கொடுத்து நீங்கள் கட்டிங்கன்றுவாங்க, அளவுக்குலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு அவ்வளோ ஆத்மா நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா எழுப்புதல் வராத வரைக்கும் நம்ம எடுப்புதலுக்காக என்ன பண்ணுறோம்? ஜெபிக்கிறோம். நம்ம பரிசுத்தமாக தான் எடுப்புதல் வரும். 120 பேர் மேலே என்ன இருந்தது? அவங்க பரிசுத்தமாக இருந்ததுனால தான் ஊற்றினார். அசுத்தமாக இருந்தால் ஊற்றிப்பாரா? 120 பேர் ஆண்டவர் என்ன பண்ணார்? 12 பேர், அப்புறம் 70 பேர், 120 பேர். 120 பேர் அவங்க வந்து தெய்வ பாதத்தில் உட்காந்தனால்தான் கர்த்தருடைய ஆவியை இறங்கினார். அதே போல் நம்ம மேலே இறங்குவார். நீங்கள் பரிசுத்தமாக உங்களை காத்துங்க. இந்த சின்ன கூட்டமே பெரிய கூட்டமாக மாற்றும். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் உங்களை கொண்டு ஆண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆனால் நீங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நீ கேட்ட வசனத்தின்படி 3 காரியத்தை நம்ம எடுத்தோம். சீசத்தும் எடுக்க முடியல, ரகசிய வரி குறித்து எடுக்க முடியல. சொல்லப்பட்ட நேரம் என்ன ஆயிடுச்சு? ஓடிடுச்சு. அல்லேலூயா. அதனால் இன்னும் தியானத்தை குறித்து இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அடுத்த முறை டைம் கொடுக்கும்போது உங்கள் மத்தியில் வருவோம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம்.
4 டிவி ஊழியம், 5 பத்திரிகை ஊழியம், 6 சிடி டிவிடி ஊழியம், 7 பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம், 8 உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம், 9 நலிந்த குழந்தைகள் இல்லம், 10 24 மணி நேர ஜெப மையம், 11 சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி, 12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.